ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், எல்லாரும் இந்த பகவத்கீதை சாப்டர் அத்தியாயம் 5க்கு அன்போடு வரவேற்கிறோம். ஹரே கிருஷ்ணா. எஸ், மைக்லாம் மியூட்ல வச்சிருங்க. லாஸ்ட்ல கிளாஸ் முடிஞ்ச பிறகு அன்மியூட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சாப்டர் நம்பர் 5, அத்தியாயம் 5, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், பகவத்கீதை உண்மை உருவு. ஸோ கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா, ஆடியோ கிளியரா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவத்கீதை சாப்டர் போறதுக்கு முன்னாடி நம்ம பகவானை ப்ரே பண்ணிட்டு, அவர் சொல்ற அந்த வாணி, பகவத்கீதையோட வாணி நமக்கு எல்லாம் நல்லபடியா புரிஞ்சு நல்லபடியா ஃபாலோ பண்ணணும் ப்ரே பண்ணி மங்களாச்சார ப்ரேயர் சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள போலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஜனாஞ்சன ஷலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन பூதலே ஸ்வயம் ரூப கதா மह्यं ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைத்தம் சாவதூத்தம் பரிஜன சைத்தம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பதான் சகன லலிதா ஸ்ரீ விஷாகான்விதம் ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷா கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. मुगं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री द्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 5, கிருஷ்ண உணர்வில் எப்படி செயல்படுறதுன்னு பத்தி பார்க்க போறோம். பகவத்கீதையில நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 18 அத்தியாயங்கள் இருக்கு, 700 ஸ்லோகங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து 4 அத்தியாயங்கள் பார்த்துருக்கோம். முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன், குருஷேத்திர போர்க்களத்தில் எப்படி படைகளை 2 பேரும் கவனிச்சாங்கன்றத பார்த்தோம். அப்புறம் மொத்த பகவத்கீதாவோட சுருக்கம், சம்மரி ஸ்டடி, அது 2வது சாப்டர்ல பகவான் வந்து சொல்லி கொடுக்குறாரு அர்ஜுனருக்கு. அதுக்கப்புறம் கர்மயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி 3வது அத்தியாயத்துல பகவான் விளக்குறாரு. போன வாரம் வந்து உன்னத அறிவு, டிரான்சென்டல் நாலேஜ், ஸோ அது அந்த அறிவை பத்தி பகவான் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அதே கர்மயோகம், 3rd சாப்டர் மாதிரி சிமிலரா இருக்கும் கர்மயோகம், ஆனா கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல். எப்படி பிராக்டிக்கலா இந்த கிருஷ்ண பக்தி, இந்த பகவானுக்கு எப்படி நம்ம இந்த சேவையை வந்து செய்யறது, பிராக்டிக்கல் டிப்ஸ்ன்னு சொல்லலாம், எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, கிருஷ்ண உணர்வில் எப்படி செயல்படுறதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரங்கள்ல வரப்போற தியான யோகத்தை பத்தி பகவான் பேசுறாரு. எப்படி தியான யோகம் எப்படி பண்ண முடியும், பூரணத்தின் ஞானம், எப்படி பரத்தை அடைதல்லாம் பகவானை எப்படி அடைகிறது, அந்த மாதிரி போய் 18 சாப்டர்ல வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 5வது சாப்டர் அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி 4வது அத்தியாயத்தோட சுருக்கம் குயிக்கா பார்க்கலாம், என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு. 4வது சாப்டர்ல வந்து முதல் செக்ஷன்ல நித்தியமான கல்வி, முதல் 10 ஸ்லோகங்கள்ல நித்தியமான கல்வி பத்தி பகவான் பேசுறாரு. நித்தியமான கல்வினா என்ன? நமக்குலாம் பௌதிக கல்வி தெரியும், நமக்கு இயற்கையாவே நம்ம பௌதிக கல்விகள்லாம் வந்து நம்ம படிக்கிறோம், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாம் படிக்கிறோம். பட் நித்தியமான கல்வின்றது எதுன்னா, நித்தியமான எட்டர்னல். எட்டர்னல் கல்வி அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக கல்வி. அப்ப அந்த ஆன்மீக கல்வியை பெறறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அது யாருக்கிட்ட இருந்து பெறுறது, அது எதை பற்றியது அப்படின்னு சொல்லி முதல் 10 ஸ்லோகங்கள்ல 4வது சாப்டர்ல சொல்லியிருக்கார் பகவான்.
அப்ப தகுதிகள் என்னென்னா அதை பெறறதுக்கு நம்ம பக்தர்களா இருக்கணும். ஏன்னா பகவத்கீதைன்றனாலே பகவான் சம்பந்தப்பட்டது, பக்தனா இருந்தாதான் நமக்கு அது புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பகவத்கீதை எல்லாருக்கும் கிடைக்கும், காசு கொடுத்து வாங்கலாம். ஆனா அதோட இது கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா பக்தனா இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் பகவானோட அர்ஜுனர் எப்படி நண்பரா இருந்தாரோ அந்த மாதிரி பகவானுடைய நெருங்கிய உறவோட இருக்கிறப்பதான் நமக்கு அது புரியும். தகுந்த வினாக்கள், கேள்விகள் கேட்டு புரிஞ்சுக்கணும். பிளைண்டா பிலீவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் அதுல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதான் நம்ம அந்த பகவத்கீதையை நம்மளால வந்து அதை உணர முடியும். யாரிடமிருந்து பெறுவதுன்னா நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். எல்லாரும் சொல்லிக் கொடுக்கலாம் பகவத்கீதை. பட் அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரை மூலமா தான் நம்ம பெறதுனால கரெக்டான இது. நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்படி ஒரு ஆத்தரைஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாதான் அதுக்கு வேல்யூ உண்டு. எவ்வளோ இடத்துல நம்ம காலேஜ் இருந்தாலும் நம்ம பார்க்குறது போனஃபைடா ஆத்தரைஸ்டான்னு பார்த்தா அந்த காலேஜில் தான் பிள்ளைகளை போடுறோம். அது மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரை மூலமா தான் நம்ம இது. இப்ப இது இந்த கல்வி எதை பத்தினா ஆன்மீக கல்வி. ஆன்மீக கல்வி எதை பத்தி பேசும்? பௌதிகத்தை பத்தி பேசாது. ஆன்மீக கல்வி கடவுளை பத்தி பேசும். கடவுள் எப்போது அவதரிக்கின்றார் அதை பத்தி இருக்க ஸ்லோகங்கள். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத. அப்போ கடவுள் ஏன் அவர் எதுக்காக வராரு கீழே அப்படின்றதுக்கும் காரணங்கள். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதர்மத்தை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வராரு. அப்போ இந்த அறிவை பெறுவதால் எனக்கு என்ன பயன்? இந்த ஆன்மீக அறிவை பெறுவதனால் என்ன பயன் சொல்லி பகவானே சொல்றாரு. ஆன்மீக கல்வி பெறதுனாலையும் ஆன்மீக பயிற்சி பண்றதுனால பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நம்ம விடுதலையாகி பகவானுடைய தாமத்துக்கு திரும்பி போறோம். இதுதான் வந்து நித்தியமான கல்வி. அப்புறம் 2வதுல வந்து கிருஷ்ணர் தவறான கருத்துக்களை அகற்றுகிறார். என்னென்ன தவறான கருத்துக்கள்? நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நிறைய பேருக்கு அந்த கருத்து இருக்கு. என்னன்னா நம்ம வந்து அதாவது ஒரு பிறப்பின் அடிப்படையில தான் அவருடைய இந்த ஜாதி அந்த இதெல்லாம் சொல்ற மாதிரி அதுல குணத்தின் அடிப்படையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாத்துர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச அப்படின்றாரு. இந்த 4 வர்ணங்களும் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூதரன் குண கர்மா குணத்துக்கு ஏற்பாவும் கர்மாவுக்கு ஏற்கிற மாதிரி தான் அவங்க அந்த வர்ணத்துல இருக்கிறவங்க வச்சு பிறப்பால் கிடையாதுன்றதை கிளியர் பண்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது செக்ஷன்ல பாத்தீங்கன்னா செயல்களின் விளைவுகள். இந்த பௌதிக உலகத்துல நம்ம செய்யறது வந்து செயல்கள் எப்போதுமே செஞ்சுட்டு இருக்கோம். அந்த செயல்கள் 3 கேட்டகரியில இருக்கு. ஒண்ணு வந்து கர்மான்னா புண்ணிய செயல்கள், அது நமக்கு இன்பத்தை கொடுக்கும், தற்காலிக இன்பம். விகர்மானா நிராகரிக்கப்பட்ட அல்லது தடுக்கப்பட்ட செயல்கள், பாவ காரியங்கள், அது செய்யறதுனால துன்பம் நமக்கு வரும். அகர்மான்றது செயல்களை பண்றோம், ஆனா அது பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணி பகவானை திருப்தி பண்றதுக்காக பண்றப்ப செயல்கள் செஞ்சாலும் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கிடையாது. ஸோ எப்ப ரியாக்ஷன் இருந்தாலும் அதுக்கான ஒரு பிறவி எடுத்துதான் ஆகும். அது நம்ம புண்ணியம் பண்ணாலும் பிறவி எடுக்கணும், பாவம் பண்ணாலும் பிறவி எடுக்கணும். புண்ணியம் பண்ணா நல்ல பிறவிகள் கிடைக்கும். பட் ஆனா அந்த உடல் எடுக்கிறப்போ இந்த ஜென்ம மிருத்து ஜெராவியாதுன்ற துன்பத்தை எல்லாரும் அனுபவிச்சுதான் ஆகும். அதனால பகவான் அகர்மாவுடைய மகத்துவத்தை பத்தி சொல்றாரு. செயல்களை செய்துகிட்டே எப்படி நம்ம வந்து இந்த ரியாக்ஷன்ல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி விக்ரமா இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறம் யாகங்கள். இப்ப இந்த உன்னத அறிவை பெறறதுக்கு யாகங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து லைஃப்ல ஈவன் பௌதிகத்தை கூட பெரிய ஆளாகணும்னா நமக்கு சில தியாகங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நல்ல பெரிய ஆளா வரணும்னா அதுக்கு தியாகங்கள் பண்ணணும். ஒருத்தர் கலெக்டரா வரணும்னா அவர் வந்து மத்தவங்க மாதிரி இருக்க முடியாது. அவர் நிறைய படிக்கணும், நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும், அந்த மாதிரி. அப்ப இந்த உன்னத அறிவு ஆன்மீக ஞானத்தையும் வந்து சும்மா வந்து நம்ம புக்ல படிக்கிற மாதிரி படிக்க முடியாது. அதுக்குன்னு சில தியாகங்கள் பண்ணாதான் நமக்கு இந்த அறிவு கிடைக்கும். இப்ப என்னென்ன யாகங்கள்லாம் பத்தி டிஃப்ரெண்ட் யாகங்கள் இருக்கு. சில பேர் பிரம்மச்சாரி விரதம் இருக்கிறாங்க, சில பேர் வந்து காட்டுகள்ல போய் தவங்கள் இருக்கிறாங்க, சில பேர் வந்து மௌன விரதம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னென்ன யாகங்கள்லாம் பண்ணா இந்த உன்னத அறிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இது. அப்போ பௌதிகமா அந்த நமக்கு பௌதிகத்துல நல்லா செயல்படணும், நல்ல கேப்பபிலிட்டி திறன் இருந்தா நமக்கு அது கிடைக்கும் பௌதிகத்துல. ஆனா ஆன்மீகத்துல நல்ல குணம் இருந்தாதான் நமக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கும். சோ பௌதிகத்துக்கு திறன், ஆன்மீகத்துக்கு நல்ல குணநலம், கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த யாகத்தை கற்பிக்கும் ஆசிரியர் தான் குரு. அந்த குரு மூலமா தான் நம்ம அந்த ஆன்மீக கல்வியை நம்ம பெற முடியும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தரிசனா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இந்த யாகத்திலேயே மிக உன்னத யாகம் இந்த கலியுக தர்மத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா பகவான் பகவானுடைய திருநாமத்தை உச்சாடனம் பண்றது. நம்ம சொல்ற மாதிரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது சங்கீர்த்தன யஜ்ஞம் பேரு, யஜ்ஞம். ஸோ இந்த யாகம் வந்து இதை நம்ம தொடர்ந்து சொல்றதுனால நமக்குள்ளே உள்ள அந்த ஆன்மீக அறிவு ஆட்டோமேட்டிக்கா பகவான் வந்து வெளிக்கொண்டு வர்றாரு. சாஸ்திரங்களை படித்தல், பகவத்கீதை, பாகவதம், இந்த மாதிரி புனித நூட்களை படிக்கிறது. அப்புறம் புலன்களை கட்டுப்படுத்துறது நம்ம பார்த்தோம். அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும். புலால் உண்ணாமல் இருக்கிறது, சூதாடாமல் இருக்கிறது, அப்புறம்
மது, மாமிசம், அப்புறம் வேற்று, அதாவது திருமணத்துக்கு வெளியே வருவது, இதெல்லாம் வந்து பாவ காரியங்கள். ஸோ இதெல்லாம் புலன்களை கட்டுப்படுத்தும் விஷயம். இதுதான் 4வது இதுல உன்னத அறிவு பத்தி டிஸ்கஷன். இப்ப 4வது சாப்டருக்கும் 5வது சாப்டருக்கும் உள்ள லிங்க் என்ன? எதனால இந்த லிங்க் எப்படி வருது அப்படின்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னா இதுல 29 ஸ்லோகங்கள் இருக்கு. அர்ஜுனர் ஸ்லோகத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விதான் இது. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அர்ஜுனர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது பகவான் கிருஷ்ணர்ட்ட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஞானத்தின் தளத்தில், ஞானம்னா உங்களுக்கு தெரியும், ஆன்மீக ஞானம். தளத்தில் நிலை பெற்றவனுக்கு கடமைகள் ஏதும் இல்லை என்று 3ஆம் அத்தியாயத்திலும் இதே மாதிரி ஒரு டவுட் வந்தது அவருக்கு. அப்போ கடமைகள், அதாவது ஞானத்துல இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எதுவும் அவங்களுக்கு எந்த கடமையும் இல்ல, அவங்க வந்து முற்றும் துறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு கடமைகள் ஏதும் இல்லை என்று 3ஆம் அத்தியாயத்திலும், எல்லா விதமான யாக செயல்களும் ஞானத்தில் முற்று பெறுகின்ற 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டது. இப்ப 2 இருக்கு. 3வது சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஞானம் கிடைச்சவனுக்கு கடமைகள் எதுவும் இல்லைன்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அதே சமயம் 4வதுல என்ன சொல்றாரு, இந்த யாகம் நம்ம சொன்ன மாதிரி போன செக்ஷன்ல பார்த்தோம். 4வது செக்ஷன்ல யாகங்கள் இருக்கு. அந்த யாகங்கள் பண்றவனுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஞானம் முற்று பெறுகின்றன 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. இது 2 3வது சாப்டர் 4வது சாப்டரோட கன்க்ளூஷன். இருப்பினும் இந்த 4வது சாப்டர் என்ன பண்றாரு பகவான், இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, 4ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் என்ன சொல்றாரு, ஞானத்தையும் துறவையும் புகழ்ந்த கிருஷ்ணர் எழுந்து போரிடுவாயாக மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த லாஸ்ட் ஸ்லோகத்தில் சொல்றாரு, அர்ஜுனா இப்ப நீ எழுந்து சண்டை போடு அப்படின்றாரு. மறுபடியும் இவருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. அதாவது ஞானத்தை பத்தி அவ்வளவு உயர்வா பேசினாரு. துறவுனா எல்லாத்தையும் துறந்து போறது. அப்போ ஞானத்தின் துறவையும் புகழ்ந்த கிருஷ்ணர் எழுந்து போரிடுவாயாக என்று அர்ஜுனர் அறிவுறுத்தினார். பக்தியுடன் செயலாற்றுவதையும் இப்ப பக்தியோட நம்ம எல்லாம் செயல்கள் பகவானுக்கு பண்றோம். அதே மாதிரி ஞானத்துல இருக்கிறவங்க எந்த செயலும் செய்யாம மௌன விரதம், இப்ப நம்ம எல்லாம் பகவானை பத்தி பேசுறோம், அவங்க மௌன விரதம் இருப்பாங்க. இப்ப ஞானத்தில் செயலின்மை, இப்ப அவங்க செயல் இல்லாம இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் இறைவன் வலியுறுத்தியதால் இப்ப 2மே சொல்றாரு. ஒண்ணு பக்தியோட செயல் பண்ணுன்றாரு, இன்னொன்னு வந்து ஞானத்துல செயல் இல்லாம இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் இறைவன் வலியுறுத்தியதால் அர்ஜுனன் சற்றே குழம்பி விட்டான். இப்போ மறுபடியும் அர்ஜுனன் குழம்பி இருக்கான். இந்த ஏன் இந்த குழப்பத்தைனா பகவான் தான் உண்டு பண்றாரு. ஏன் உண்டு பண்றாருன்னா, அப்பதான் இவருக்கு ஒன்னும் இந்த கிளாரிட்டியை கொடுக்க முடியும். இன்னும் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னும் இல்லைன்னா இந்த 4வது சாப்டரோட முடிஞ்சிடும் பகவத்கீதை. இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அர்ஜுனன் கொடுக்கணுன்றதுக்கு தான் அந்த பகவானோட இச்சை அர்ஜுனனை வந்து குழப்பி விடுறாரு. அதனால முதலில் செயலை துறப்பதையும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, பின்னர் பக்தியுடன் செயலாற்றுவதும் பரிந்துரை செய்துள்ளீர் அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் கேட்கிறார். இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. 5வது சாப்டர்ல முதல் ஸ்லோகம் என்னன்னா, அர்ஜுனர் கேட்கிறார், முதலில் செயலை துறப்பதை பற்றி சொன்னீங்க, பின்னர் செயலை துறப்பதுன்னு சொல்லிட்டு திரும்பி பக்தியோட செயல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப ரெக்கமெண்ட் பண்றீங்க. இவை இரண்டில் சிறந்த நன்மை தருவது எது என்று அர்ஜுனன் கேள்வி கேட்க 5ஆம் அத்தியாயம் தொடங்குகின்றது. இந்த முதல் ஸ்லோகம் சொன்ன உடனே மீதி 28 ஸ்லோகங்களும் கிருஷ்ணர் வந்து அதுக்கு பதிலா சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, செயலை துறந்தோம்னா என்ன ஆகும்னா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு கேள்விப்பட்டிருவோம். நம்ம வந்து பக்குவம் அடையாம செயல்களை நிறுத்தணும்னா என்னன்னா, தவறான செயல்களில் ஈடுபடுவோம், இல்ல தவறான பாதைகள்ல போவோம், இல்லைன்னா பக்குவம் அடையாமலே போயிடும். அப்ப செயல்கள் தான் ஒருத்தவங்க வந்து பியூரிஃபை பண்ணும். அதே செயல்கள் பண்றோம், புண்ணிய காரியம் பண்ணாலும் அது பந்தப்படுத்தும், பாவ காரியம் பண்ணாலும் பந்தப்படுத்தும். அப்ப பக்தியோட செயல்பட்டாதான் நமக்கு அந்த கரெக்டான அந்த என்ன சொல்றது பியூரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்றதுதான் பகவான் இங்க ரெக்கமெண்ட் பண்றாரு. அதனால வந்து பக்தி பாதை தான் வந்து ரொம்ப சிறந்தது. ஏன்னா பக்தி பாதையில நம்ம அக்கர்மா பண்றோம், செயல் பண்றோம், ஆனா வந்து என்னன்னா அதுக்கான ரியாக்ஷன் வராம இருக்கு. ஆனா இதே நான் வந்து ஞானி ஆயிட்டேன், நான் இனிமே செயல் புரிய மாட்டேன்னு சும்மா உட்கார்ந்துதான் என்ன ஆகும்னா, தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ்ல வந்து ப்ரீமெச்சூர்டு என்ன சொல்லுவாங்க, ப்ரீமெச்சூர்டு ரினன்சியேஷன் வாங்க. அதாவது இந்த மெச்சூரிட்டி இல்லாம செயல்களை துறக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது அதுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வராது, இல்ல தவறான ரிசல்ட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுடைய இயற்கை செயல் புரியுறது, அந்த செயல் புரியறத வந்து பகவானுக்காக செய்யறப்போ நம்ம அந்த பகவானே கரெக்டா என்ன பண்றாருன்னா, படிப்படியா நம்மள அந்த பியூரிஃபை பண்ணி அந்த ஆன்மீக தளத்துக்கு கொண்டு போறாரு. அது முக்கியமான விஷயம். அதுதான் ஃபர்ஸ்ட் தாமரை இலையில் நீரை போல அப்படின்னு சொல்லி முதல் 12 ஸ்லோகத்துல அது எக்ஸாக்டா அந்த தாமரைன்ற வேர்டு, இந்த தாமரை இலையை வந்து உதாரணமாவே பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தாமரை இலை எப்படி தண்ணீர்ல இருந்தாலும் தண்ணீர் தொடாம இருக்கோ, அந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாலும் இந்த உலகத்து மேல அந்த எப்படி செயல் புரியணும்னா, இந்த செயல் மூலமா நம்ம உலகத்து மேல நமக்கு ஜாஸ்தி பற்றுதல் கூடாது.
அதே சமயம் செயல் புரியணும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு, தாமரை இலை எப்படி தண்ணியில இருந்தாலும் தண்ணீர் வந்து அதை தொடாம இருக்குதோ அது மாதிரி. அப்ப இது எல்லாமே இது எது சம்பந்தப்பட்ட விஷயம்னா மனது சம்பந்தப்பட்ட விஷயம். செயல்களை பண்ணலாம், ஆனா மனதால அந்த செயலுடைய விளைவுக்கு பற்றுதல் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாமரை இலைன்ற எக்ஸாம்பிள கொடுக்குறாரு. இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இப்படி செயல்படுறோமே நமக்கு என்ன ஆகும் ஒரு டைம்ல, நம்ம தான் எல்லாம் காரண கர்த்தா, நம்ம தான் ஆக்டர், நம்ம தான் டைரக்டர்ன்ற மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயம் வரும். அதனால என்ன பண்ற செகண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாருன்னா, நீ மட்டுமே செயல் புரியல, இந்த செயலாற்றுறதுல 3 பேர் இன்வால்வ்டு. அந்த 3 பேர் யார் யாருன்னு சொல்லி அந்த அடுத்த செக்ஷன் 13ல இருந்து 16ல சொல்றாரு. சோ ஏன்னா நம்ம வந்து செயல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல நம்ம மாயையில போயிட்டு நம்ம தான் எல்லாத்துக்கும் காரண கர்த்தா, நம்மளாலதான் எல்லாம் நடக்குதுன்னு நினைப்போம். இப்ப நம்ம மட்டும் இல்ல, நமக்கு இல்லாம இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்றது. இந்த மாதிரி நம்ம கரெக்டா செயலாற்றோம்னா, நம்ம என்னன்னா நம்மளுடைய திருஷ்டி என்னன்னா எல்லாரும் அந்த ஞானம் கிடைச்சு நம்ம எல்லாரும் சமமாக பார்க்க முடியும். ஒரு ஆன்மீக தளத்துல உள்ளவங்க வந்து சமமாக பார்க்க முடியும். அவங்க பரமாத்மாவை தனக்குள்ளே பார்க்கறதுனால, அந்த எல்லாரையுமே வந்து சமமாக பார்க்க முடியும். எப்படி சமமாக பார்க்க முடியும்ன்றது வந்து 17ல இருந்து 26 ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்புறம் அஷ்டாங்க யோகத்தோடைய அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்றாரு. அஷ்டாங்க யோகத்தோட டீடைல் வந்து 6th சாப்டர்ல வரும். தியான யோகத்துல வரும். அஷ்டாங்க யோகம்னா 8 ஸ்டெப்ஸ். அந்த அஷ்டாங்க யோக முறையை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இதுல சொல்றாரு. ஒரு எத்தனை ஸ்லோகம்? 2 ஸ்லோகம் மட்டும் சொல்றாரு. அஷ்டாங்க யோகம்னா என்ன, அது எப்படி பண்ணணுன்ற மாதிரி இன்ட்ரோடக்ஷன். ஏன் அந்த அஷ்டாங்க யோகத்தை சொல்றாருன்னா, அடுத்த சாப்டர்ல உள்ள ஃபவுண்டேஷன் இப்பவே வந்து கொடுக்குறாரு. இந்த அஷ்டாங்க யோகத்தோட பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்குள்ள இருக்கிற பரமாத்மையை உணர முடியும். ஓகே, அதனாலதான் இந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி அவர் சொல்றாரு. லாஸ்ட் ஸ்லோகம் வந்து பீஸ் ஃபார்முலான்னு பேரு, அமைதிக்கான வழி. நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எப்படி அமைதியா வாழறதுன்னு பார்ப்போம். அந்த அமைதியை நம்ம எப்படி இந்த மனிதன் வாழ முடியும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். பீஸ் கீப்பிங் அவங்களுடைய லட்சியமே வந்து இந்த உலகத்துல வந்து அமைதியை நிலைநாட்டணும். இங்க பகவான் வந்து இந்த அமைதியா எல்லாரும் வாழறதுக்கான வழி என்னன்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. அந்த மொத்த ஃபார்முலா, அந்த ஸ்லோகத்துக்கு பேர் பீஸ் ஃபார்முலான்னு பேரு. 5.29. அதோட இந்த சின்ன சாப்டர் தான், 29 ஸ்லோகங்கள். அதுல வந்து ஒரே ஒரு கேள்வி அர்ஜுனர் வந்து அவங்களுடைய கன்ஃபியூஷன்ல கேட்கிறாரு. செயலை துறக்கணும்ன்றீங்க, பக்தியில செயல் பண்ணணும், மறுபடியும் போர்ல ஈடுபடுன்றீங்க. அப்போ நான் செயலை துறக்கிறதா இல்ல பக்தியோட செயல் பண்றதா, எது எனக்கு சிறந்ததுன்னு சொல்றப்பதான் இந்த மொத்த 28 ஸ்லோகங்களும் பகவான் ஆன்சரா கொடுக்கிறார். சமமா டீட்டெயில்ல போவோம். இந்த ஸ்லோகம் 5.10ல பிரம்மண்யாதாய கருமாணி சங்கம் திக்வா கரோத்தியா லிப்யத்தே நா சபாபேன பத்ம பத்திரம் வாம்பஷ. இங்க பாத்தீங்கன்னா பத்ம பத்திரம்னா லோட்டஸ் லீஃப். அப்ப எப்படி பகவான் செயல் புரியணும் அப்படின்னு சொல்றாருன்னா, தாமரை இலை நீரை போல அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே இந்த எக்ஸாம்பிள் தெரியும். நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், ஊர்ல எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம். அந்த சொல்றது பாண்டு, அந்த நீரோட்டத்துல அந்த தாமரை இலை இருக்கிற பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கூட விளையாடுவாங்க. தண்ணி ஊத்தினா அப்படியே டிராப் டிராப்பா ஓடிடும். அந்த ஒரு டிராப் தண்ணி கூட அதுல வந்து ஒட்டாது. இந்த மாதிரி பற்றின்றி தனது கடமைகளை செய்து. இப்ப பற்றுன்றது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உடம்புல இருந்து ஸ்டார்ட் ஆகல. பற்றுன்றது மனதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அதுதான் பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பௌதிகத்துல இப்போ ஒரு செயல், ஒரு ரிசப்ஷனிஸ்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்ம ரிசப்ஷன் ஒரு சேல்ஸ் பர்சன் கடைக்கு போறீங்கன்னா அவங்க நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அப்போ நம்ம கிட்ட இவ்வளவு சிரிச்சு பேசுறாங்களே அப்படின்னா, அப்ப இவ்வளவு நமக்கு மேல அவங்க வந்து அன்பா இருக்காங்களான்னா கிடையாது. அவங்களுக்கு அந்த பொருளை விற்கணும், அதனால அக்கறையா பேசுவாங்க, இதுவா பேசுவாங்க. அப்ப அவங்களுடைய மனது அதுல லைக்ல ஜஸ்ட் ஒரு வெளியில ஃபார்மாலிட்டிக்காக பேசுறாங்க. ஆனா ஆன்மீகத்துல எப்படின்னா, மனதுதான் முக்கியம், ஃபோக்கஸ். நான் சொன்ன மாதிரி பகவத்கீதையோட முழு ஃபோக்கஸ் வந்து மனசு. சோ அந்த பற்றின்றின்னு சொல்றப்போ மனதுல இருந்த பற்ற அகற்றணும். செயல் வந்து பிசிக்கல் பாடியில செய்யற செயல்களை பகவான் வந்து இப்ப செய்யக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அதுக்கான ஒரு மனதுல அதீத பற்று பண்ணி அந்த செயலை செய்யறப்ப அது தவறுன்றார். பற்றின்றி தனது கடமைகளை செய்து பலன்களை அப்போ பற்றின்றி எப்படி செய்யறதுன்னா, இந்த பலன்கள் வர பலன்களை வந்து பரமபுருஷ பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து பகவானுக்கு நெய்வேத்தி இதுக்கு ஆஃபர் பண்ற மாதிரி அர்ப்பணிப்பவன் எப்படி இருப்பான்னா, தாமரையில எவ்வாறு நீரால் தீண்டப்படுவதில்லையோ அது போல அவன் பாவ விளைவுகளால் தீண்டப்படுவதில்லை. இப்படிதான் நமக்கு வந்து பாவ விளைவுகள் வரலன்னா எப்படி இருக்குன்னா, இப்படி பற்றற்று இருக்கணும் அப்படின்றாங்க. பற்றற்று இருக்கணும்னா நம்மளால வாழ முடியாது. பற்று இல்லாம. அப்ப அந்த பற்றை எப்படி வைக்கணும்னா, அந்த பற்றை வந்து மனதுக்குன்னு அந்த ஒரு ப்ளூ கம்மு மாதிரி இருக்கும். மனது எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். மனது ஒட்டாமல் இருக்காது. அந்த ஒட்டுறத வந்து பகவான் மேல ஒட்ட வைக்கணும். அதுதான் ஆன்மீக பயிற்சி.
இப்போ வந்து பௌதிகத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மனதை வந்து ஒட்டாம இருக்க வைக்க முடியாது. அந்த பௌதிகத்துல உள்ள அந்த இதை தூக்கி நம்ம அப்படியே ஆன்மீகத்துக்கு வைக்கணும். அப்ப எப்படி வரும் அப்படின்னா, இப்போ பௌதிக விஷயங்கள் நிறைய கேட்கிறோம் நம்ம. நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், டிவி பார்க்குறோம். இப்ப இதெல்லாம் பௌதிக விஷயங்கள் வர வர பௌதிக விஷயங்கள் இயற்கையாவே அந்த பற்றுதல் கூட தான் செய்யும். அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்றோம். பகவானுடைய நாமத்தை சொல்றோம். பகவானுடைய இந்த ம் இத வாணிய கேட்கிறோம். இதெல்லாம் கேட்க கேட்க என்னன்னா, பகவான் மேல ஆசை இயற்கையாவே வளரும். நம்ம எத பத்தி கேட்கிறோமோ, அத பத்தியும் வரும். நம்ம இத பார்க்கலாம். காலேஜ்ல பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த ஆக்டர பத்தி கேட்டு, இந்த ஆக்ட்ரஸ் பத்தி கேட்டு பார்த்தீங்கன்னா, வே ஹாஸ்டல் ரூம்லலாம் அந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வைப்பாங்க. ஏன்னா, ஒருத்தர பத்தி நமக்கு தொடர்ந்து கேட்க கேட்க அவங்க மேல ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யும். இப்போ பகவான பத்தி தொடர்ந்து கேட்டா, பகவான் மேல ஆட்டோமேட்டிக்கா ஈர்ப்பு வரும். அதுதான் அந்த பக்தி நவவித பக்தி சேவையில பார்த்தீங்கன்னா, சரவணம். சரவணம்னா கேட்கறது. இந்த கேட்கறது தான் ரொம்ப முக்கியம். கடவுள பத்தி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு லைஃப்ல கேட்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுள் மேல ஆட்டோமேட்டிக்கா அ பக்தி வரும். ஆட்டோமேட்டிக்கா அவர் மேல ஒரு பற்றுதல் வரும். அதனால இது கஷ்டமான காரியம்லாம் இல்ல. படிக்க கஷ்டமா இருந்தாலும், இது நாளடைவுல பயிற்சியில ரொம்ப எளிதில பகவான் மேல பற்று வரும். அது வந்து நடைமுறையில ரொம்ப சாத்தியமான விஷயம். அது எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க இது. ஸோ அததான் நீங்க வந்து சொல்றாரு. எப்படி செயல்புரியணும்னா, தாமரை இலையில நீரைப் போல இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகம்ன்றது நீர் மாரி. இந்த தாமரை இலையில எப்படி நீர் ஓட்டலையோ, அந்த மாரி செயல்கள பண்ணுங்க. கடமைய கடமையா பண்ணுங்க. அந்த பலன்கள எதிர்பார்த்து பண்ணாதீங்க. இப்ப அந்த பலன்கள் வருமேன்னா, அந்த பலன்கள் நான் எதுக்காக பண்ணணும்? பகவானுடைய திருப்திக்கு பண்றேன். ஒரு டாக்டர் கூட ஒரு பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் பண்றாருன்னா, இது பகவானோட எனக்கு இந்த பேஷண்ட் அனுப்பிச்சிருக்காரு. இவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும். இவங்கள ட்ரீட் பண்றது பகவானுக்கு பண்ற சேவை. அந்த பலன்களை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. அப்போ ஒரு ஒரு சேவையுமே வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியும். அது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்போ என்னென்ன கேட்டகரி 3 பார்த்தோம். கடமையை செய்யணும். பலனை எதிர்பாராதே. இப்ப நெறைய இடத்துல நீங்க சென்னை ஏர்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். பகவத்கீதை அப்படின்னு போட்டு கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இதுதான் வந்து கீவேர்ட் மாரி எழுதியிருப்பாங்க. எல்லாருக்குமே பகவத்கீதைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்றாங்க. பட் இன்னும் டீட்டெயிலா எப்படி அந்த கடமைய வந்து செய்யும் தொழிலே தெய்வம்ன்னுவாங்க. ஏன் அத சொல்றாங்கன்னா, செய்யும் தொழிலே தெய்வம்னு எப்ப சொல்ல முடியும்னா, அந்த பலன பகவானுக்கு ஆஃபர் பண்ணா தான் அந்த செய்யும் தொழில் தெய்வமாகுது. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி நம்ம எல்லா தொழில் நம்ம பண்ற தொழில செய்து அதுல வர பலன வச்சு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம்னா, அந்த தொழில் தெய்வமே ஆகாது. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றது வந்து, செய்யற தொழிலோட பலன வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. அப்ப கடமையை செய், பலனை எதிர்பாராதே, புலன் கட்டுப்பாடு. இது 3 மெயின் கேட்டகரி இதுல. ஏன்னா புலன் கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு அவங்க செய்யறப்போ அவங்களால பலனை எதிர்பார்க்காம செயல் பண்ண முடியாது. புலன் கட்டுப்பாடு இல்லாதவங்கன்னா செல்ஃபிஷ் பீப்பிள். செல்ஃபிஷா இருக்கிறவனுக்கு செய்யறப்பயே இந்த காரியம் செய்தா எனக்கு என்ன பலன் தெரிஞ்சுதான் உங்ககிட்ட பேசுவாங்க. நம்ம கிட்ட பேசுவாங்க. இவங்க கிட்ட 10 நிமிஷம் பேசினா என்ன ரிசல்ட் எனக்கு வரும்? இவங்க கிட்ட பேசுறது யூஸ்ஃபுல்லா இல்லையா? இப்ப அவங்க பலன ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணி தான் செயலே செய்ய ஆரம்பிப்பாங்க. பட் பகவான் சொல்றது ரொம்ப உயர்ந்தது. நீ பலனை எதிர்பார்க்காம செய்யணுன்றாரு. அப்போ எவ்வளவு ஒரு ஷிஃப்ட் பாரு. மெட்டீரியல்ல இருந்து பௌதிகத்துல இருந்து ஆன்மீகம் ரொம்ப ஷிஃப்ட். அப்போ புலன் கட்டுப்பாடு இல்லாதவங்களால இத ஃபாலோ பண்ணவே முடியாது. அவங்களால பலனை எதிர்பார்க்காம செயல் பண்ண முடியாது. அதனால புலன் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 3 கேட்டகரியோட இது டீட்டெயில் பார்க்க போறோம். கடமையை செய்யின்னு சொல்றாங்களே, இப்ப பகவத்கீதையில எல்லாருமே இப்படி கோடிட்டு சொன்னா எப்படி நான் பண்றது? பிராக்டிகலா நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? என்ன எது என்னுடைய கடமை? சமைக்கிறது என்னோட கடமையா? இந்த வேலைக்கு போறது என்னோட கடமைன்னா, அதெல்லாம் கடமை தான். ஆனா அதெல்லாம் என்னது? சரீரத்துக்கான கடமை. ஆன்மீகத்துக்கான கடமை என்னென்னன்னா, நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஏபிசிடின்னு சுருக்கமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஈஸியா புரியும் அப்பதான். ஏன்னா என்னன்னா, பக்தர் அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டீஸ் பக்தர்களுடைய சங்கம் வேணும். எப்போதுமே அந்த பக்தர்களுடைய சங்கம் இருந்தா தான் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். எந்த ஒரு பாதையிலுமே நம்ம ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க. அந்த முன்னாடி இருந்த கலெக்டர் அவங்க கிட்ட உள்ள இதெல்லாம் இருந்தா தான் கைடன்ஸ் கிடைக்கும். அப்ப எந்த துறையில நம்ம நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைச்சோமோ, அந்த துறையில பார்த்தீங்கன்னா, இப்போ சிவில் இன்ஜினியர்னா சிவில் இன்ஜினியருக்கு ஒரு சொசைட்டி இருக்கும். அதுல மெம்பர் ஆனீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ல என்னென்ன அப்டேட் இருக்கும். டாக்டர்னா டாக்டர்ஸ்ன்னு ஒரு சொசைட்டி இருக்கும். அவங்க வந்து லேட்டஸ்டா என்ன மெடிசின், என்ன ட்ரீட்மெண்ட், என்னென்ன மாரி வைரஸ் வந்திருக்கு. அதுலலாம் அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஜர்னல் இருக்கும். அந்த ஜர்னல்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. மீட்டிங் வைப்பாங்க, கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. அப்ப நம்ம அப்டேட் ஆகும். அதே மாரி பக்தியில முன்னேறணும்னா, பக்தர்கள் சங்கம் இல்லாம பக்தியில முன்னேற முடியாது. பக்தர்களுடைய சங்கத்துல தான் பக்தி பிறக்கும். பக்தி உற்பத்தி ஆவறது, பக்தி பிறக்கிறது எல்லாமே பக்தர்களுடைய சங்கம் தான். வீட்ல தனியா உட்கார்ந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாரி இத பண்ண முடியாது. பக்தருடைய சங்கம் வேணும். அது த்ரூ சரவணம் ஒரு பக்தருடைய லெக்சர் கேட்கிறோம்னா அதுவும் ஒரு அசோசியேஷன் தான். ஏன்னா அது ஒரு பக்தர் மூலமா பகவான பத்தி கேட்கறது அது ஒரு அசோசியேஷன். பட் பிசிக்கலா அசோசியேஷன் இருக்கிறது இன்னும் ஏற்றம். பட் இந்த மாதிரி பேண்டமிக் டைம்ல மேபி கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி லெக்சரோ அந்த மாதிரி
ஏதோ பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த சங்கம் வச்சுக்கணும். அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டிஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் பீனா புக்ஸ், இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நம்ம படிக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு வந்து பகவத்கீதை, பாகவதம், இந்த மாதிரி பகவான பக்தர்களையும் பத்தி பேசுற புத்தகங்களை படிக்கிறப்போ பக்தியில இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். இது ஒரு கடமை. சாண்டிங்னா நமக்கு தெரியும், அது ரொம்ப அடிக்கடி வலியுறுத்துற விஷயம். நம்ம வந்து பகவானுடைய திருநாம உச்சாடனம் எப்போதுமே பண்ணணும். எப்போ பண்ணணும்னா கீர்த்தனிய சதாஹரி 24 மணி நேரம் பண்ணணும்ன்றாங்க. ஆனா நம்மளால எவ்வளவு பண்ண முடியும்? அந்த லெவல்ல எக்ஸால்டட் லெவல்ல இல்ல. எந்த அளவுக்கு பண்ண முடியுன்றதை நம்ம பண்ணணும். டயட் பிரசாதம் இது ரொம்ப முக்கியம். பகவத்கீதை, பாகவதம் முழுக்க முழுக்க பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண உணவை தான் நம்ம வந்து இது பண்ணணும், சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப பகவானே ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. எத்குரோசி யஜ்ஞாசி யஜ்ஜுஹதி ததாசித் எத் தபஸ்வசி கௌந்தேய தத் புருஷோ மத்தர்ப்பணம் அப்படின்றாரு. 9th சாப்டர்ல 28th வெர்ஸ்ல கிளியரா சொல்றாரு. எதெல்லாம் நீ உண்கிறாயோ அதெல்லாம் எனக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த டயட், இந்த 4 விஷயங்களும் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடமை, ஆன்மீக கடமை. இதெல்லாம் பௌதிகத்துல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பௌதிக வாழ்க்கையை பந்தப்படுத்துற வாழ்க்கை இன்னும் பந்தத்துல மாயையில ஜாஸ்தி போகும். நம்ம கடவுளை நோக்கி பயணம் மேற்கொண்ட பக்தர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆன்மீகம் ரொம்ப 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 முக்கியம். இது கடமை. பலனை எதிர்பார. இப்போ ஆன்மீக வாழ்க்கை பாவ வாழ்க்கை இரண்டும் ஒத்து போகாது சொல்லுவாங்க. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும், 2 கத்தி வைக்க முடியாது. அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கை பாவ வாழ்க்கை இரண்டும் ஒத்து போகாதவை. ஒண்ணு ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறவங்க பாவ வாழ்க்கையில இருக்க முடியாது, பாவ வாழ்க்கையில இருக்கவங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு வர முடியாது. கிளியர் கட். அப்போ இரண்டும் ஒத்து போகாதவை. எனவே ஆன்மீக பயிற்சினால் பாவ செயல்கள் ஆட்டோமேட்டிக்கா மறந்து. சரி, நம்ம ஆன்மீகத்துல இன்வால்வ் பாவ செயல்கள் ஆட்டோமேட்டிக்கா மறந்து. அதனாலதான் பகவத்கீதை ஏன் படிக்கணும்னு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு கட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாருமே டெய்லி நியூஸ் பாக்குறது. நம்மளாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, நமக்கே பயமா இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் எப்படி அனுப்புறது, இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நிறைய பயங்கள் வரும். அப்போ அந்த பாவ வாழ்க்கையில இருந்து எப்படி விடுபடுறதுன்னா, பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி ஆன்மீகம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்மீகத்துல முன்னேற முன்னேற பாவ வாழ்க்கையை வந்து முற்றமா நம்மளுடைய இதயத்துல இருந்து சுத்தமா பியூரிஃபை ஆகி விலகிடும். அது ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கான பாடம். பலனை எதிர்பாராதுன்னா எல்லாமே பகவானுக்கு செய்யப்படும் சேவைகளா நம்ம பார்க்கணும். பலனை எதிர்பாராதுன்னா பிரபுபாதர் தான் முக்கியமான ஒரு உதாரணம். எப்படி 79 வயதுலயும் வந்து அவரு அந்த 70 வயதுல வந்து அவரு அமெரிக்கா போய் இந்த மாதிரி அதாவது பகவானை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக எந்த பலனும் எதிர்பார்க்காம நான் கோயில் கட்டணும், இந்த மாதிரி ஒரு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த பகவானுடைய வாணி எல்லாருக்கும் போய் சென்று அடையணும்னு சொல்லிட்டு எந்த பலனும் எதிர்பார்க்காம அவர் போய் அவர் தள்ளாடுற வயதிலையும் போய் இந்த மாதிரி இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை, இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஏன்னா நமக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சாதான் நமக்கு அவளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியர்கள் இருந்தாரு, ராமானுஜாச்சாரியார் இருந்தாரு, மத்வாச்சாரியார் இருந்தாரு, நிறைய ஆண்டாள் அவங்க ஆழ்வார்கள் இருந்தாங்க, நாயன்மார்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தா அவங்க எந்த பலனையும் எதிர்நோக்கி செய்ய மாட்டாங்க. பகவானுடைய சந்தோஷத்துக்கு தான் எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் உயர்ந்த பக்திக்கான லட்சணம். பலனை எதிர்பாராது. அப்போ இதுல வாழ்க்கைக்கான பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் லாப நஷ்ட கணக்கிடுவதால் அமைதியாக வாழ இயலாது. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கால்குலேட்டட் மைண்டோடவே நம்ம அப்ரோச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா சில டைம் சக்சஸ் ஆகலாம், சில டைம் ஃபெயிலியர் ஆகலாம். அப்ப நம்ம ஒரு பதட்டத்திலே இருப்போம். நம்ம செல்ஃபிஷான வாழ்க்கைன்னு சொல்லலாம். எல்லாத்துலயுமே வந்து இதை பண்ணா இது கிடைக்குமா, அதை பண்ணா இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பண்ணா நமக்கு மன நிம்மதி இருக்காது. மன நிம்மதி இல்லாத இடத்துல வந்து சந்தோஷம் கிடைக்காது. சந்தோஷம் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் மனது வந்து நிம்மதியா இருக்கும். நிம்மதியா இருக்கிற மனதுலதான் சந்தோஷம் கிடைக்கும். நிம்மதி இல்லாத மனதுல சந்தோஷம் கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரல் ஸ்டேஜ். நிம்மதின்றது நியூட்ரல் ஸ்டேஜ், சந்தோஷம்ன்றது பாசிட்டிவ் ஸ்டேஜ். இப்ப நியூட்ரல் ஸ்டேஜுக்கு போகாம பாசிட்டிவ் ஸ்டேஜுக்கு போக முடியாது. அப்போ இந்த பலனை எதிர்பாராம செயல்படுற மைண்ட் செட்டை வளர்த்துட்டாதான் நமக்கு அந்த சந்தோஷம் உண்மையில கிடைக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். புலன் கட்டுப்பாடு நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த புலன் கட்டுப்பாடு இல்லாம நம்ம தட்டி தெறிகிட்டி ஓடணும், கண்டதே காட்சி கொண்டதே குலம், நம்ம வாழ்க்கையை நம்ம பிடிச்சபடி நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் அப்படின்னா கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவங்கவுங்க வயதாகிறப்ப சொல்லுவாங்க, காலம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கேம்பிளர்னு. கேம்பிளர்னா அந்த எக்ஸ்பர்ட் காலம் டைம். எப்படின்னா நம்ம சின்ன வயசுல
நம்ம படிச்சு நல்ல ஒரு டிகிரி வாங்குறோம் அப்படின்னா காலம் சொல்லுமா, அப்ப நம்ம காலத்துக்கிட்ட பெட் பண்றோம், நான் பாரு எப்படி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ காலம் சொல்லுமா நீ ஜெயிச்சிட்ட. ஏன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கேம்ப்ளர் என்ன பண்ணுவான்னா முதல்ல விளையாடுறவங்கள ஜெயிக்க விடுவாங்க. அப்பதான் அவன் அங்கேயே இருப்பாங்க ஆட்டத்துல. ஜெயிக்க விட்டு ஜெயிக்க விட்டு ஜெயிக்க விட்டு கடைசியா அவங்க சேர்த்து வச்சது எல்லாம் ஒரே ஸ்டார்ட்ல எடுப்பாங்க. அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கேம்ப்ளரோட ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா காலம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு வேலைக்கு போறோம். மறுபடியும் காலம் சொல்லுது நீ தான் ஜெயிச்சிட்ட. அப்புறம் நமக்கு திருமணம் ஆகுது. நம்ம பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கிறப்ப மறுபடியும் காலம் சொல்லுது நீ தான் ஜெயிச்சிட்ட அப்படின்னு. அப்புறம் நமக்கு மறுபடியும் சொத்து சேர்க்கிறோம். அப்போ காலம் சொல்லுது நீ தான் ஜெயிச்சிட்ட அப்படின்னு. அப்போ ஒரு ஒண்ணும் போறப்ப லாஸ்ட்ல காலம் சொல்லுது இவ்ளோ சேர்த்துட்ட, இவ்ளோ இடத்துல ஜெயிச்சிருக்க. நீங்க சேர்த்ததெல்லாம் ஒரு வாட்டி என்கிட்ட குடு. இந்த 3வது படத்துல பார்க்கலாம். சேர்த்ததெல்லாம் குடு. லாஸ்ட் ஒரு ஆட்டம் ஆடு அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம சேர்த்தது நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய அந்தஸ்து, நம்மளுடைய சொத்து, கௌரவம் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆட்டம் ஆடும். அந்த காலம் சொல்லுது, இந்த வாட்டி நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி நமக்கு டெத்ன்ற லாஸ்ட் இறப்புன்ற விஷயம் வந்து குடுத்து, நம்மகிட்ட உள்ளது எல்லாத்தையும் பறிச்சுட்டு, அ நிராயுதபாணியா விட்டுரும். ஸோ கடைசியில காலம் சொல்லுது நான் தான் ஜெயிச்சேன். ஏன்னா நமக்கு கிடைச்சது எல்லாமே எடுத்துருச்சு காலம். ஸோ அந்த மாரி வாழ்க்கைன்றது அந்த மாரி தான். பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல குழந்தைங்கள பெ பெராம்புலேட்டர்ல அந்த 4 சக்கர சக்கரத்துல கூட்டிட்டு போறோம். அதே மாரி வயதான பார்த்தோம்னா, அதே மாரி ஒரு வீல் சேர். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல என்ன வருதோ அது மாரி கடைசியா அதுதான் சொல்லுவோம். குழந்தையும், அந்த வயதானவர்களும் ஆல்மோஸ்ட் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் அது சந்தோஷமா இருக்கும். பட் வயதாகிறப்போ அது வந்து நமக்கு நெறைய துக்கத்துல முடியும். நெறைய கஷ்டங்கள், நெறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில. நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காம, உடல் உபாதைகள், மன உபாதைகள், ம் பிரச்சனைகள், சொந்தங்கள்ல உள்ள பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மன அழுத்தங்கள நெறைய கொண்டு வந்து நமக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கும். இப்ப அந்த புலன் கட்டுப்பாடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா புலன் கட்டுப்பாடு ஆனா தான் மனது கட்டுப்பாடாகும். மனது கட்டுப்பாடா இருந்தா அமைதி கிடைக்கும். அமைதி கிடைச்சா தான் ஆனந்தம் கிடைக்கும். இந்த 3 விஷயங்களும் கடமையை செய், பலனை எதிர்பாராதே, புலன் கட்டுப்பாடு இருந்தா தான் இந்த 2 விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த தாமரை இலை போல எப்படி செயல்படணும்னா, இந்த 3 இருந்தா தான் அந்த மாரி செயல்படும். இப்போ ஒரு நாள்ல பண்ற விஷயங்கள் கிடையாதுல்ல. கிராஜுவலா ஆன்மீகத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா மனசு வசப்படும். ஏன்னா அர்ஜுனரும் 6வது சாப்டர்ல கேட்கிறாரு, "ஐய்யய்யோ! மனச கட்டுப்படுத்த முடியாதே! ரொம்ப கஷ்டமாச்சே! சஞ்சலமி மன கிருஷ்ணா பிரமாதி பலவர்த்திதம்" அப்படின்றாரு. ஐயோ! மனச போய் கட்டுப்படுத்த முடியுமான்றாரு. கீழ குனிஞ்சு அம்பால மேல உள்ள மீனுடைய கண்ண இது பண்ணுவாரு. அவ்ளோ கான்சன்ட்ரேஷன். அவர் சொல்றாரு மனத கட்டுப்படுத்துறது கஷ்டம்ன்றாரு. இப்ப நம்மளுடைய கதைலாம் எப்படி யோசிச்சு பாரு. அதுக்கு பகவான் சொல்றாரு, "அசம்சயம் மகாபாஹோ." கரெக்ட்டா சொன்ன அர்ஜுனா, மனச கட்டுப்படுத்துறது ஈஸி கிடையாது. கிருஷ்ணரே ஒத்துக்கிறாரு. க கஷ்டம் ஈஸி இல்ல. ஆனா, அவர் என்ன சொல்றாரு, அபியாச வைராக்கியம். இந்த தொடர்ந்து நீ பிராக்டிஸ் பண்ணி, இந்த வைராக்கியம், அந்த புலன் கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த மனசு வசப்படும் அப்படின்றாரு. கான்சன்ட்ரேஷன். நீங்களே பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜக்லரிலாம் பண்ணுவாங்க. அந்த பால்லாம் நெறைய போடுவாங்க. அவங்க ஓரளவுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணவே தான் அவங்களால அது பண்ண முடியுது. இது நம்ம பார்த்தா நமக்கு வியப்பா இருக்குன்னா, நம்ம 1 பால், 2 பால் தூக்கி போட்டாலே பிடிக்க முடியல. அவங்க 10 பால் ஒரே டைம்ல பண்றாங்களேன்னா, அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, அவங்களால பண்ண முடியுது. அது மாரி நம்ம பயிற்சி இப்ப எடுத்துக்கிட்டோம்னா, ஆன்மீகத்துல நமக்கும் அந்த மனது வசப்படும். அது ஒரு முக்கியமான கன்க்ளூஷன். ஏன் புலன் கட்டுப்பாட பத்தி அவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா, 4 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். தர்மம் அப்படின்றது தான் முக்கியம். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும், அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் பகவான் வராரு. அப்ப அந்த தர்மம் எந்த தூண்ல நிக்குதுன்னா, அந்த 4 தூண்ல தான் தர்மம்ன்றதே நிக்குது. ம். செய்த தர்மம் தலை காக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாரி இந்த தர்மம் தான் நம்மள காப்பாத்தும். இப்ப இந்த தர்மம் வந்து 4 தூண்கள்ல நிக்குது. என்னென்ன 4 தூண்கள்னா, 1 கருணை. நமக்கே தெரியும். கருணை வந்து ரொம்ப முக்கியம். அ கருணையானா இருக்கிறவங்க மக்கள் மேல நம்ம ரொம்ப வந்து நல்ல பேர் வச்சிருப்போம். அன்னை தெரேசா அவங்க ரொம்ப கருணையா இருந்தாங்க. இந்த மாரி லெப்ரசியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட அவங்க போய் சேவை பண்ணாங்க. கருணை யாராவது கருணையோட இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கருணைன்றது தர்மத்தோட ஒரு பில்லர். ரொம்ப ஒரு ஏற்றமான குணம் கருணை. கருணைன்றது ரொம்ப முக்கியம். சத்தியம், உண்மையை பேசுறவங்கள பத்தி நம்ம ரொம்ப பிடிக்கும். மகாத்மா காந்தி இன்னைக்கு கூட எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் சத்தியம் அதாவது சத்தியத்த வந்து அவர் வாழ்க்கையில ரொம்ப அ முக்கியமா கடைபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையை பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும். பொய் பேசுறவங்கள்ட்ட நம்ம சகவாசமே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா மாத்தி மாத்தி பேசுவாங்க. அப்ப கருணை முக்கியம். சத்தியம்ன்றது ஒரு பில்லர். தவம். தவம்னா ஆஸ்டெரிட்டி. சும்மா சோம்பேறியா இல்லாம ஹார்ட் ஒர்க் பண்றவங்க. பிளஸ் தவம்னா ஆன்மீகத்துக்காக பாடுபடுறவங்க. ஆன்மீகத்துல இருக்கிறவங்க. தவம் ஜெனரலாவே ஆஸ்டெரிட்டினா அதிகாலையில எழுந்திருக்கிறவங்க, சுத்தபத்தமா இருக்கிறவங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தவம். இதெல்லாம் தவம். தவம் இல்லாதவங்க எல்லாம் ஆப்போசிட் குணங்கள் இருக்கு. தூய்மை, கிளீன்லினஸ் சொல்லுவாங்க. கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டூ காட்லினஸ்.
கடவுளுக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து தூய்மை அப்படின்றாங்க. தூய்மையே இல்லாதவங்க வந்து உள் தூய்மையோ வெளி தூய்மையோ ரெண்டுமே முக்கியம். அப்ப இந்த உள் தூய்மை இருந்தா தான் பகவான் கிட்ட போக முடியும். வெளி தூய்மை இருந்தா தான் நமக்கு ஆரோக்கியமா வாழ முடியும். இப்போ முக்கியமான விஷயம், இந்த தர்மம்ன்றது சாஸ்திரம் சொல்லுது இந்த 4 தூண்கள்ல தான் நிக்குதாம். கருணை, சத்தியம், தவம், தூய்மை. இப்ப பார்ப்போம் நம்ம ஏன் அந்த மனக்கட்டுப்பாடு, அந்த இந்திரிய கட்டுப்பாடு முன்னாடி 2 இதுக்கு முன்னாடி பார்த்தோம். புலன் கட்டுப்பாடு ஏன் சொல்றோம்னா, இந்த 4 விஷயங்கள் சொல்றாங்க. பாகவதத்துல யூத்தம் பானம் ஸ்ரீயா சுனா எத்திர சதுர்வித அதர்மஹா அப்படின்னு சொல்லி பாகவதத்துல சொல்லுது. யூத்தம் அப்படின்னா என்ன பாருங்க, தியூத்தம்னா சூதாட்டம். இப்ப நம்ம இதுல இந்த அந்த ஆர்டர்லயே போலாம். தியூத்தம் பானம் ஸ்ரீயா சுனா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டுப்பாடுன்னா கருணை. மாமிசம் சாப்பிடுறது. மாமிசம் சாப்பிடுறதுனால மிருகத்தை கொண்டுதான் சாப்பிடுறோம். இப்ப நம்ம குழந்தையே போய் ஒரு மனசாட்சிப்படி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைய போய் சொல்றோம். நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. நான் வெஜிடேரியன் பெஸ்ட், அதுல புரோட்டீன் அது இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஜென்ரலா காமன் சென்ஸ் படி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தையே போய் ஒரு தக்காளி செடியில இருந்து தக்காளி பறிச்சுட்டு வா அப்படின்னா பறிச்சுட்டு வரும் சந்தோஷமா. சந்தோஷமா பறிச்சுட்டு வரும். இந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கூட்டு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதே அந்த குழந்தைகிட்ட போய் கோழியை கட் பண்ணுன்னு சொல்லி காடை கட் பண்ணுன்னு சொல்லி கத்தியை கொடுத்தா கட் பண்ணாது, பயப்படும். ஏன்னா மனசாட்சி உறுத்தும், பயம் வரும். அப்போ அந்த ஈவு இறக்கம் இல்லாம நம்ம காசை கொடுத்து இன்னொரு நமக்கு தைரியம் கிடையாது கட் பண்றதுக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த தைரியம் உள்ள மனிதருக்கு காசை கொடுத்து அந்த புச்சர்னா அந்த கசாப்பு கடை அவன்கிட்ட கொடுத்து நீ என்னால கட் பண்ண முடியல, நீ கட் பண்ணு. ஏன்னா அந்த கட் பண்றப்ப ரொம்ப விகாரமா இருக்கும். அது மாதிரி கட் பண்ணவங்களாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, மென்டலா கூட ஆயிடுவாங்க. இப்போ பெரிய பெரிய இதுங்கெல்லாம் வதைக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சில டைம் மென்டல் ஆயிடுவாங்க. ஏன்னா அதோட கண்ணை பாக்குறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த இடத்துல. அதெல்லாம் க்ளோஸ் ரூம்ல நடக்கிறதுனால நம்ம பாக்குறது இல்ல. அப்போ அவ்வளவு ஒரு விகாரமான கொடூரமான செயல்களை கருணையின்றி செய்யறப்போ என்ன ஆகுது, கருணை அடிபட்டு போகுது. ஏன்னா பேசிக்கா வெஜிடேரியன்னா என்னன்னு கருணை. கருணையோட வெளிப்பாடு தான் வள்ளலார் பாடினார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினா அவ்வளவு கருணை. அவருக்கு பயிர் வாடினாலே அவருக்கு மனசு வாடு. அந்த அளவுக்கு கருணை உள்ளம். இப்போ இந்த மாமிசம் உண்பதுனால நான் அந்த கருணைன்ற பில்லரை உடைச்சாச்சு. தர்மம் 4 பில்லர் நடக்குது, ஒரு பில்லர் உடைச்சாச்சு. அப்புறம் சூதாடுது, யூத்தம். சூதாடுறதுல எப்போதுமே நேர்மை இருக்காது. உங்களுக்கே தெரியும். சகுனி, யுதிஷ்டிர மகாராஜ் பண்றப்ப எவ்வளவு அந்த பகடைகள்லாம் வச்சு எவ்வளவு ஏமாத்தினாங்க. அந்த சூதாடுறவங்க வந்து என்னைக்குமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சத்தியம் 2வது பில்லர் உடைச்சாச்சு. சத்தியம்ன்றது முடிஞ்சு போச்சு. அடுத்தது மது, போதைகளுக்கு அடிமையாகுது. அது எவ்வளவு கொடூரம் மோசமான விஷயம்ன்றது நம்ம பார்க்கணும். எல்லா கவர்மெண்ட்டும் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்றாங்க. இந்த போதையை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வராம தடுக்கணும். இதெல்லாம் மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு தலையை கட் பண்ணுவாங்க. இல்ல டைரக்ட் மரண தண்டனை. போதை விஷயங்கள், உக்ரமான விஷயங்கள். அதனாலதான் இங்கெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் ஆல்கஹால் எல்லாம் கூட இங்க தடை பண்ணிருக்காங்கன்னா அவங்க சாஸ்திரத்துல இருக்கு, தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால தடை பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ஏன் அதை தடை பண்ணியிருக்காங்கன்னா தவம், நம்மளுடைய ஆஸ்டரிட்டி. அவங்க எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, எங்க தூங்குறான்னு கூட தெரியாது. அந்த தவத்தை வந்து உடைச்சிடும். அடுத்தது தவறான உறவு முறை. இதெல்லாம் நிறைய நம்ம நியூஸ் பேப்பர்ல, டிவில எல்லாம் பாக்குறோம். தவறான உறவு முறை, கணவன் இப்படியான, மனைவி இப்படி. அது வந்து எவ்வளவு ஒரு சொசைட்டில வந்து எவ்வளவு நாசம் பண்ணும் அப்படின்றது வந்து அந்த தூய்மை கிளீன்லினஸ்ன்றது வந்து அதனால உடையப்படும். அப்ப இதனால குழப்பம் தான் ரிசல்ட் ஆகும். ஏன்னா வரப்போற சந்ததியினரும் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ இந்த 4மே தர்மம் நிலை தர்மம் இருக்கிற கருணை, சத்தியம், தவம், தூய்மை. இந்த 4 என்ன ஆகுது, இந்த 4 விஷயங்களை தியூத்தம் பானம் ஸ்திரியா சுனா. தியூத்தம்னா சூதாடுறது, பானம்னா இந்த மாதிரி மது சம்பந்தப்பட்ட விஷயம், ஸ்திரியானா வேற்று ஸ்திரீகளோட சங்கமம், திருமணத்துக்கு வெளியே உள்ள உறவுகள், ஸ்திரியா சுனா. அப்புறம் இந்த மாதிரி மாமிசம். இந்த 4 என்ன ஆகுதுன்னா அதர்மம், அதர்ம காரியங்கள். இது தர்மத்தை குலைத்திடும். அதனாலதான் கலியுகத்துல இந்த 4 பரீட்சித் மகாராஜ் வந்து அந்த கலி புருஷரை வந்து கொன்னுடுவேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த கலி புருஷர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர்றாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து கலியுகம், என்னுடைய தர்மம் இந்த டைம்ல வரணும்ன்றது என்னுடைய தர்மம், என்னுடைய விதிக்கப்பட்ட விதி. அப்ப நீங்க எனக்கு ஏதாவது இடம் கொடுக்கணும் தங்கறதுக்கு அப்படின்றாரு. அப்போ பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்துல நீ வர முடியாது. நீ ஆனா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டு, அதனால இந்த 4 விஷயங்கள் எங்கெங்க நடக்குதோ அங்க போய் நீ இருக்கலாம். எங்க வந்து மிருகங்களை வதை பண்றாங்க அங்க போலாம், நீ அங்க போய் இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் சூதாடுறாங்களோ அங்க போய் இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் அந்த மதுபானங்கள் இது பண்றாங்களோ அங்க போய் இருக்கலாம். எங்கெல்லாம் வந்து தவறான உறவு முறைகள் இருக்கோ அங்க போய் இருக்கலாம். இந்த 4 இடத்துல நான் உனக்கு இடத்த கொடுக்குறேன்னு சொல்லி பரீட்சித் மகாராஜ் பாகவத்துல அந்த உரையாடல் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீகத்தை இருக்கிறவங்க இந்த
காரியங்கள்ல வந்து நம்ம ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டா நம்ம வந்து அதர்மம் நம்மளுடைய மனதிலையும் வந்து நம்ம தவறான வழியில போயிடுவோம், தவறான பாதையில போயிடுவோம், கடவுளை மறந்துடுவோம், கடவுளுக்கு எதிராகவும் நாத்திகர்கள் ஆவார். அப்ப இந்த 4 விஷயங்கள் தான் வந்து புலன் கட்டுப்பாட்டுக்கான முக்கியமான விஷயங்கள். தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயங்கள் இந்த 4 விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நம்ம துன்பம் படுறோம், நல்லா தெரியுது. அதனாலதான் நம்ம வந்து இதுல பகவத்கீதை எல்லாம் கத்துக்கிறோம்னா என்னன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்றத ஆசை இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷம். ஆன்மீகத்துல இல்லாதவங்களுக்கும் பௌதிகத்துல இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. பட் அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் தெரியாது. பட் பகவத்கீதையில பகவான் எல்லா வித சொல்யூஷனும் கிளியரா கொடுத்துருக்கு. ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன, ரெண்டுமே கொடுத்துருக்காரு. பிரச்சனைகள் என்ன, தீர்வு என்ன. அப்ப பாவங்கள் குறைந்தால் துன்பமும் குறையும். அப்ப துன்பகரமான காரியங்களில், பாவகரமான காரியங்களில் ஈடுபடாமல் இருந்தால் நமக்கு இனி ஃபியூச்சர்ல வரப்போற காலங்கள்ல உள்ள துன்பங்கள்லாம் இதுவாயிடும். அது முக்கியமான செக்ஷன். அப்போ நம்ம இதெல்லாம் செயல்கள் முதல்ல பார்த்தோம். செயல்கள் எப்படி பண்ணணும்ன்றத பார்த்தோம். அப்ப அந்த செயல்களை இப்படிலாம் பண்ணணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்க, புலன் கட்டுப்பாடு, தர்மம் எப்படி நிலைநாட்டப்படும்ன்றத பார்த்தோம். அப்ப நமக்கு இந்த மாதிரி செயலாற்றுற டைம்ல என்ன ஆகும்னா, மறுபடியும் நாம தான் செயல் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம தான் வந்து காரண கர்த்தா எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டம் வரும். அப்ப அதுக்குதான் பகவான் என்ன சொல்றாரு, யார் யார் செயலாற்றும் மூவர் சொல்லி 3 ஸ்லோகத்துல சொல்றாரு. சர்வ கர்மாணி மனசா சந்நியாசஸ்தே சகாமஷி நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் காரியான். அப்படின்னா உடலுடைய ஆத்மா, நம்மளாம் ஆத்மான்றது 2வது சாப்டர்லயே பார்த்தோம். நமக்கு இந்த உடல் இருக்கு. உடலுடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்தி, தனது இயற்கையான அந்த முக்குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் திறந்து விடும்போது, நான் முன்னாடியே சொன்ன மனசு தான் இதுல போக்கஸ்ன்னு சொல்லியிருக்கேன். உடல்ல செயல்கள் பண்ணலாம். மனதால் எல்லா செயல்களையும் துறந்து விடும்போது, உடலால் சொல்லல, மனதுன்ற வேர்டு ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. மனதால் எல்லா செயல்களையும் திறந்து விடும்போது செய்யாமலும், காரணம் இங்க ஒரு வேர்டு விட்டுருக்கு, காரணமாகாமலும் 9 கதவுகளை கொண்ட நகரில் பௌதிக உடலில் இன்பமாக வசிக்கிறான். இப்ப எப்படி இன்பமாக வசிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து இந்த 3 குணங்களையும் தாண்டி அந்த 3 குணங்களை கட்டுப்படுத்தி மனதால் இந்த செயல்களின் பலன்களை திறந்து விடும்போது அவங்க வந்து இந்த 9 கதவு உள்ள நகர், 9 கதவு உள்ள நகர்னா என்னன்னா, இது நம்மளோட உடல் தான் 9 கதவுகள், 9 ஓட்டைகள் இருக்கும். அதுதான் கதவு. இந்த கதவு நம்ம வீட்டுக்குள்ள எப்படி கதவு இருக்கோ அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து வீடு மாதிரி. அப்போ நம்ம தற்காலிகமா இந்த ஆத்மா குடியிருக்குது, டெனன்ட் மாதிரி இந்த ஆத்மா. சோ இத்தனை வருஷம் லீஸுக்கு கொடுத்துருக்காரு கடவுள், இத்தனை வருஷம் இந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ள இருக்கலாம், இந்த இதை அனுபவிக்கலாம்னு சொல்லியிருக்கா. அப்ப என்னன்னா, இந்த 9 கதவுகள் உள்ள இந்த நகரம், இந்த பாடி என்னன்னா, 2 காதுகள் தெரியும், 2 காதுல 2 ஓட்டை இருக்கு, 2 நாசி துவாரங்கள், எவ்வளவு சயின்டிபிக்கா அந்த காலத்துல எழுதியிருக்காங்க. 2 கண்கள், வாய், பாலுறுப்பு, ஆசனம். இதுதான் வந்து 9 கதவுகளை கொண்ட நகரம். அப்ப இந்த நகரத்தின் குறிக்கோள் என்னன்னா, இந்த சரீரத்தோட குறிக்கோள் என்ன? இந்த சரீரத்துக்கு என்ஜாய் பண்ணணும், நல்ல சென்ட் போடணும், நல்ல சுவையான உணவை உண்ணணும். ஸோ அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆத்மா அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு ஒரு கருவி தான் இந்த உடல். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கருவி, இந்த உடல் மூலமா தான் இந்த ஆத்மா அனுபவிக்குது. இந்த உடல் இல்லைன்னா இந்த ஆத்மாவால அனுபவிக்க முடியாது. ஸோ எப்படி நமக்கு அந்த உடல் இல்லைன்னா நம்மளால அனுபவிக்க முடியாது. இப்ப சொல்லுவாங்க சில பேர் அந்த தற்கொலை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஆவியா சுத்துவாங்க. அவங்களுக்கு எல்லாம் உடல் இருக்காது. ஆனா அவங்களுக்கு அனுபவிக்கணும்ன்ற ஆசை மனதுல இருக்கும். ஆனா அந்த உடல் இல்லாதனால அவங்க அனுபவிக்க முடியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு உடம்புக்குள்ள இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்ப நகரத்தின் குறிக்கோள் என்னன்னா, அனுபவிக்கணும். இந்த உடல் மூலமா அவங்க ஆசைகளை, இச்சைகளை பூர்த்தி கொள்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பாடி. நாம் ஏன் நகரத்தை மாற்றிக் கொண்டுள்ளோம்? அப்போ ஒரு நம்ம சொல்றோமே, இந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில ஏன் மாட்டிட்டோம்? இந்த திருப்பி திருப்பி இந்த சரீரத்தை ஏன் எடுக்கிறோம்? அந்த ஆத்மா ஏன் எடுக்குதுன்னா, நம்ம தொடர்ந்து இந்த சிற்றின்பங்களை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த சிற்றின்பம் நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணாலும் அது முடியவே முடியாது. அதுதான் சிற்றின்பத்தோட இயற்கை. சிற்றின்பத்தோட இயற்கை என்னன்னா, இப்போதைக்கு அதை என்ஜாய் பண்றப்போ அது ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன ஆகும்னா, திருப்பி அது இன்னும் என்ஜாய் பண்ணணும்ன்ற ஆசையை தூண்டி விடும். எப்படி நெருப்புல ஊத்துற நெய் மாதிரி. இன்பத்தை நோக்கியே தொடர் ஓட்டம். அந்த நகரமே தற்காலிகமானது. அந்த பாடியே வந்து டெம்பரவரி தான். இத்தகைய முயற்சினால் நமக்கு கிடைப்பது என்ன? அப்போ ஒரு இன்பம் கிடைச்ச பிறகு அந்த கர்ம விதிப்படி, எதர் கர்மாவா இருக்கலாம், விக்கர்மாவா இருக்கலாம். அப்ப துன்பங்கள் வரும். அதே மாதிரி அது சிற்றின்பம். குறுகிய கால இன்பம் நமக்கு கிடைக்கிறது. அதுல மாட்டிக்கிட்டு நம்ம வந்து அவஸ்தைப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பௌதிக வாழ்க்கை ஜென்ரலாவே வந்து துன்பகரமானது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்றார். துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்றாரு. ஏன் பௌதிக வாழ்க்கை துன்பகரமானது அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு கதை, சின்ன கதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்க்கலாம்.
ஒரு யானை வந்து ஒருத்தரை வந்து காட்டுல துரத்திக்கிட்டு வருது. அப்ப யானைக்கு பயந்து ஒருத்தர் ஓடுறாரு. அவர் உயிருக்கு பயந்து ஓடுறப்போ, டக்குன்னு என்ன பண்றாரு, அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல டக்குன்னு அந்த கிளைய பிடிச்சு ஏறிறாரு. ஏன்னா மரம் யானை வர அப்ப அந்த யானை என்ன பண்ணுது, அந்த யானை தான் சஞ்சித கர்மானா, ஸ்டோர்டு கர்மா. நமக்குள்ள வேர் ஹவுஸ்ல உள்ள கர்மா இன்னும் டெலிவர் ஆகாம இருக்கு. இது யானை துரத்து சஞ்சித கர்மா. அப்போ அந்த மரத்துல இருக்கிறப்ப பார்த்தா கீழ அந்த பெரிய ஒரு இது வெல் கிணறு மாரி இருக்கு. அந்த கிணத்துல விட்டா ஒரு கிணத்துல விழணும். ஆனா அந்த கிணத்துல நெறைய நாகங்கள் இருக்கு. பார்க்க எல்லாம் தலைய எட்டி எட்டி பாக்குது. அது கிரியமான கர்மனா, அது பிரசன்ட் நம்ம அனுபவிக்கிற கர்மா. இந்த மரக்கிளை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை எலி, ஒரு கருப்பு எலி அந்த கிளைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கிளை உடைஞ்சு கிணத்துல விழப் போறாங்கன்னு அர்த்தம். கிரகமந்த கூப்பம் அப்படின்னா, இந்த கிரகஸ்த வாழ்க்கை அதாவது இந்த வாழ்க்கை பகவான் இல்லாத இந்த வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு பாழடைஞ்ச கிணறு போல அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே நமக்கே தெரியாது. அப்போ இந்த வெள்ளை எலியும், கருப்பு எலியும் என்ன உதாரணம் காட்டுறாங்கன்னா, வெள்ளை எலி வந்து பகல், கருப்பு எலி வந்து இரவு. இது என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆயுட்காலத்த குறைச்சு, குறைச்சு, குறைச்சு நம்ம ஒரு நாள் அந்த முடிவுக்கு கொண்டு வருது. ஆனா, அப்படி இருக்கிற அந்த மனிதன் என்ன பண்றான்னா, அந்த மரக்கிளையில ஒரு தேன் இருக்கு. தேன் கூடு கட்டியிருக்கு. அந்த தேன் என்ன பண்ணும்? தேன் சொட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா, ஐயோ! இந்த தேன் இவ்ளோ சுவையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேன சுவைக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னா, என்ன அர்த்தம்னா, இவ்வளோ துன்பங்களையும் அவன் மறந்து, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கிளை உடைய போது, கீழ நாகங்கள் இருக்கு. இந்த மரம் யானை வந்து மரத்த பிடிச்சு ஆட்டுது. இவ்வளோத்தையும் அவன் மறந்து, அந்த ஒரு சின்ன இன்பம் அவன என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையும் மறக்கடிச்சுது. அந்த மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, போதைப் பொருட்கள் அடிமையாறவங்களுக்கு தெரியும். காலையில எழுந்தா நமக்கு துன்பம், தலைவலி வரும், வாந்தி வரும் எல்லாம் தெரியும். ஆனா, அந்த போதை பழக்கம் என்ன பண்ணுது அவங்கள, அந்த ஒரு சின்ன இன்பம் அவங்களுக்கு அந்த 1 மணி நேரம் கிடைக்குன்றதுக்காக அவங்க எந்த எக்ஸ்டென்ட்க்கும் போறாங்க. இதுதான் சொல்றாங்க, குடி குடியை கெடுக்கும்ன்றாங்க. அந்த ஃபேமிலியே அது டெஸ்ட்ராய் பண்ணுது. அது மாரி எல்லாம் நமக்கு எந்த கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ணுது. அப்ப என்னன்னா, அந்த சிற்றின்பம். அந்த சிற்றின்பத்த அனுபவிக்கிறதுக்காக நம்ம அந்த பேரின்பமான பகவான வந்து நம்ம விட்டுர்றோம், மறந்துர்றோம். பகவான் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஒண்ணு நமக்கு முன்னாடி சாய்ஸ் குடுத்துருக்காரு. சிற்றின்பம்னா, சிற்றின்பத்த எடுத்துக்கிட்டா பேரின்பம் கிடைக்காது. பேரின்பம் கிடைச்சா சிற்றின்பம் கிடைக்காது. இப்ப நம்மளே பாருங்க, நம்மலாம் இப்ப குவைத்ல வந்து வொர்க் பண்றோம். நமக்கு வந்து போதிய அளவு செல்வம், அதாவது பொருட்கள் கிடைக்குது. நல்ல ஒரு சேலரியா இருக்கலாம். ஒரு நல்ல டீசென்ட்டான ஆனா, இதே ஊர்ல இருந்தோம்னா மேபி சேலரி கம்மியா இருக்கலாம். ஆனா, அங்க உறவு முறைகள், அங்க உள்ள நம்மளுடைய கல்ச்சர் எல்லாமே நமக்கு ஒரு கிடைக்கும். ஆனா, அத தியாகம் பண்ணதுனால நமக்கு இங்க பொருள் கிடைக்குது. மத்த விஷயங்கள நம்ம தியாகம் பண்ணணும். இப்போ பகவானுடைய பாலிசி என்னன்னா, ஒண்ணு இழந்தா தான் இன்னொன்னு பெற முடியும். அவரு ரொம்ப தெளிவா இருக்காரு. 2ம் கிடைக்காது. அது ஒரு வரையில ஒரு கத்தின்ற மாரி தான். ஒண்ண இழந்தா தான் ஒண்ணு குடுப்பாரு. அப்போ சிற்றின்பத்தையும் குடுத்திருக்காரு இந்த உலகத்துல. நெறைய சிற்றின்பங்கள் இருக்கு. சுத்தி சுத்தி ஷாப்பிங் மால் இருக்கு, தியேட்டர் இருக்கு, சினிமா இருக்கு, ஹோட்டல் இருக்கு. நெறைய இடங்கள் சுத்தி பார்க்கறதுக்கு இருக்கு. நெறைய சிற்றின்பத்துக்கு குறையே கிடையாது. எல்லாம் குடுத்திருக்காரு பகவான். அத அனுபவிக்கிறதுக்கான புலன்களையும் குடுத்திருக்காரு. எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். தவறு இல்ல. ஆனா அதுல கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அதுல போய் அதுல புலால் உண்றது, அப்புறம் அது பண்றதுன்னா பாவ காரியங்கள்ல ஈடுபடுறது அப்படி. அப்போ சிற்றின்பத்தை எடுத்து அனுபவிக்கிறதுனா அனுபவிக்கலாம். ஆனா பேரின்பம்ன்றதே நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. அதனால தான் நம்ம கடவுளே இல்லன்னு சொல்லி நாத்திகர் ஆவறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா பேரின்பத்தை அனுபவிக்கணும். ஆனா பக்தர்கள், ஆச்சாரியர்கள், ஆன்மீகவாதிகள் என்ன பண்ணாங்க, இந்த சிற்றின்பத்தை குடுக்கறதுனால என்ன ஆகுது, இத குடுத்ததுனால உயர்ந்த இன்பத்த குடுக்குறார். எப்போதுமே சீப்பா இருக்கிறத குடுத்தா உயர்வான விஷயங்கள அவர் குடுக்குறார். அப்ப சிற்றின்பத்தை துறந்தவர்கள், புலன் கட்டுப்பாடோட ஆன்மீகத்த பயிற்சி பண்றவங்களுக்கு பேரின்பம் காத்துட்டு இருக்கு. சோ அதுதான் வந்து பேரின்பத்தை எடுத்தவங்களுக்கு சிற்றின்பத்தை குடுத்துருவாங்க. நம்ம உயர்ந்த சுவைய அனுபவிக்கிறவங்க வந்து தாழ்ந்த சுவைக்கு மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, க பரமஹம்சான்னுவாங்க. ஆன்மீகத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கவங்கள பரமஹம்சான்னுவாங்க. ஏன் பரமஹம்சான்னா, ஹம்சான்னா வாத்து எங்க இருக்கும்? வாத்து பார்த்தீங்கன்னா, பரமஹம்சா அந்த வாத்துலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல தெள்ள தெளிவோட நீரோடையில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க லோட்டஸ் இருக்கும், அங்க லில்லி இருக்கும், அல்லிப்பூ இருக்கும். அந்த மாரி ஒரு தெளிந்த நீரோடையில ரொம்ப உல்லாசமா நீந்திக்கிட்டு இருக்கும். காக்கை எங்க இருக்கும்? காக்கா எங்கன்னா, எங்கெல்லாம் குப்பை போட்டுருக்காங்க, எங்கெல்லாம் இந்த மாரி இதெல்லாம் இருக்கோ, அந்த குப்பையில போய் எல்லா குப்பையெல்லாம் எடுத்து, எடுத்து அது உள்ள இருக்கிறத எடுத்து சாப்பிடும். அப்போ பௌதீக வாழ்க்கைன்றது அந்த சிற்றின்பத்த வந்து சாஸ்திரத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அந்த காக்கை காகம் போல, அது என்ன பண்ணுதுன்னா, சிற்றின்பங்கள போயிட்டு லயிச்சு, லயிச்சு அந்த ஒரு 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 ரொம்ப ஏற்றமான விஷயம் கிடையாது. அந்த மாரி துர்நாற்றம் உள்ள விஷயம் அந்த மாரி. ஆனா, காக்கா வந்து என்னைக்குமே வந்து அந்த அந்த இது ஹம்சா இருக்கிற இடத்துக்கு போவாது. ஹம்சா எப்போதுமே வந்து காகா இருக்கிற இடத்துக்கு வராது. நீங்கலாம் பார்த்திருப்போம் நம்மலாம். அதே மாரி தான் ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டம் உள்ளவங்க வந்து பௌதீக இச்சைகளுக்கு ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பௌதீகத்துல ரொம்ப இச்சை ஜாஸ்தியா இருக்கவங்க ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் நம்ம வந்து
இந்த பக்தி மூலமா நம்ம காகமா இருந்தா கூட பக்தி முறையை நம்ம ஃபாலோ பண்ண நம்மளும் ஒரு நாள் அம்சமா மாறி அந்த தூய அன்பு இன்பம் என்னன்றதை சுவைக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால நம்ம இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஹம்சாவா இருக்கலாம், இல்ல ஹம்சாவா ஆகிறதுக்கு இந்த ஆன்மீக பயிற்சி மூலமா மாறலாம். அப்போ உயர்ந்த சுவை, தாழ்ந்த சுவை, சிற்றின்பம், பேரின்பம். சிற்றின்பம் இருக்கவங்களுக்கு பேரின்பம் கிடைக்காது, பேரின்பத்துல இருக்கவங்களுக்கு சிற்றின்பத்து மேல நாட்டம் இருக்காது. அது பௌதிக வாழ்க்கை வந்து சிற்றின்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அது துன்பகரமா தான் முடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. நாம் எவ்வாறு இந்த நகரத்தை பெற்றோம், இந்த மாதிரி இந்த உடலை ஏன் பெற்றோம்னா நமது ஆசைகள் தான் காரணம். ஒண்ணு மட்டும் ஆசை மட்டும் இல்ல, நமது தகுதியும் காரணம். அப்போ ஆசா பிளஸ் கர்மா. அப்போ என்னன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கணும்னு நமக்கு ஆசை. பட் என்னன்னா கர்மா என்னன்னா இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கான பணமும் நம்ம கிட்ட இருக்கணும். இல்லைன்னா ஆசை மட்டும் இருந்து யூஸ் கிடையாது. சில பேருக்கு இங்க இருந்து அமெரிக்கா போகணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு அந்த கர்மால அந்த கிரெடிட் இருந்தாதான் அவங்களால அந்த அமெரிக்காவுக்கு போய் வாழணும், அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை. ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உயர்ந்த வாழ்க்கை வாழணும்னு ஆசைதான். ஆனா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல. சில பேருக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க ஆசைப்பட்டாங்க கிடைக்குது, நான் ஆசைப்பட்டா கிடைக்கல. என்ன காரணம்? நமது தகுதி. நம்ம முன்னாடி நம்ம பேங்க் பேலன்ஸ் என்ன, கிரெடிட் கர்மா என்ன இருக்கோ, புண்ணிய கர்மா, பாவ கர்மா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும். இப்ப அந்த நகரத்தின் இயற்கை என்னன்னா நமது கட்டுப்பாடின்றி வளர்கிறது, நகர்கிறது. பாடி பாத்தீங்கன்னா 6 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். பிறக்கும், நம்ம கேட்டாலும் கேட்காட்டியும் ஒரு டைம்ல அது வயசாகும், பல்லு கொட்டும், மூட்டு வலி வரும், எல்லாமே வரும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். இந்த 6 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு நாள் வந்து இறந்து போகுது சரீரம். இதுதான் நகரத்தின் இயற்கை. அப்ப இந்த நகரத்துல இருக்கிற அந்த ஜீவாத்மா என்ன பண்றது? ஏன் இந்த நகரத்துல இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா அனுபவிப்பதற்கான ஆசை இருக்கு. ஆத்மாவுக்கு அந்த அனுபவிக்கிறதான ஆசை இருக்குது. எனது விருப்பத்திற்கு ஏற்ப நான் பாவ புண்ணியங்களை விளைவித்திருக்கிறேன். அப்போ அந்த ஆத்மா செயல்கள் பண்றப்போ எதர் அது கர்மா பண்ணும், இல்ல விகர்மா பண்ணும் சரீரம் மூலமா. அப்ப நான் இந்த நகரம் என்னும் மாயை உட்படுகிறேன். இப்ப என்ன ஆகுதுன்னா நான் தான் இந்த சரீரம்ன்றத நான் ஆத்மான்றத மறந்து இந்த ஜீவாத்மா என்ன நினைக்குதுன்னா நான் தான் இந்த உடல், இந்த உடல்ல இருந்து நான் இதை பூரா அனுபவிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்மா மாயையில இருக்கு. இப்ப வாழ்க்கைக்கான பாடம் என்னன்னா நமது ஏற்றத்தாழ்வுகளுக்கு நாம் எடுத்த முடிவுகளே காரணம். பகவான் காரணம் இல்ல. சில பேர் வந்து கடவுளை வந்து நிந்தனம் பண்ணுவாங்க. என்ன நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பகவானுக்கு கண் இல்லையா அப்படின்னுவாங்க. இல்ல. ஏன்னா ஜட இயற்கை சட்டங்கள் மிகவும் கடுமையானவை. ஒரு குழந்தை போய் நெருப்புல கை வச்சாலும் நெருப்பு சொல்லாது, ஐயோ சின்ன குழந்தை கை வைக்குது நான் சுட மாட்டேன், சுடும். அந்த கையை எரிக்கும் அது. அந்த மாதிரிதான் ஜட இயற்கைன்றது யாரையும் பார்க்காது. இந்த என்ன ரூல்ஸ் பகவான் வச்சிருக்காரோ அது யாரா இருந்தாலும் அவங்க அந்த ஜட இயற்கையோட விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். ஜட இயற்கையோட சட்டங்கள் மிகவும் கடுமையானவை. நம்மளே சில டைம் பாக்குறோம், பூகம்பம் வருது, அங்க வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் பார்க்காது பூகம்பம். அங்க குழந்தைங்க இருக்காங்க, பள்ளி, இது ஹாஸ்பிட்டல்ல இங்க வரக்கூடாதுல, இல்ல வந்தா காலி, எல்லாருமே காலி. ஜட இயற்கையின் சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அப்ப பரமாத்மா நகரத்தின் பரமாத்மாவுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பரமாத்மானா என்ன? நமக்கு ஆத்மா கூடவே இருக்கிறவர் பரமாத்மா. அதுதான் கிருஷ்ணருக்கு பேர் கிருஷ்ண பரமாத்மான்னு. பகவான் வந்து நமக்கு உள்ளே இருக்காரு, ஹார்ட்ல உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறார். நம்ம வந்து ஆன்மீக பயிற்சி பெற நம்மளால பகவான் உள்ள இருக்காருன்றதை உணர முடியும். அப்ப பரமாத்மாவுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நகரத்தின் மூலப்பொருட்களை வழங்குபவர். ஆத்மாவின் மூலம். ஆத்மா வந்து பரமாத்மா கிட்ட இருந்தா அவருடைய விஸ்தாரம் தான் ஆத்மா. அப்போ நகரத்தின் மூலப்பொருட்களை வழங்குவதுன்னா இந்த நகரத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள் இந்த மாதிரி இந்த சரீரம் எதனால பண்ணப்பட்டது, இந்த பஞ்சபூதங்களால பண்ணப்பட்ட பஞ்சபூதங்கள் எல்லாமே இந்த பரமாத்மாவுடைய இதுல இருந்தா நமக்கு அதெல்லாம் கிடைக்குது. அப்ப பரமாத்மாவுடைய இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கும் ஆசைப்படுறோம். ஒரு விஷயங்களை ஆசைப்படுறோம்னா அந்த ஆசையை நமக்கு உபதிருஷ்டா அனுமந்தாச்சா 2 விஷயம் அவருக்கு உண்டு. உபதிருஷ்டா அனுமந்தாச்சா பர்த்தா போக்தா மகேஸ்வரா அப்படின்னா 13வது சாப்டர்ல பகவான் சொல்றாரு. உபதிருஷ்டா அப்படின்னா ஓவர்சியர், எல்லாத்தையும் மேற்பார்வையிடுவார் உள்ள இருந்து. அனுமந்தானா நம்ம ஆசைப்படுறோம். நம்ம ஆசைப்படுறத நிறைவேற்றலாமா இல்லையான்னு அவர் தான் சாங்ஷனிங் அத்தாரிட்டி. அப்ப என்ன பண்ணுவாருன்னா பழைய கிரெடிட்டை பாக்குறாரு. சரி நமக்கு கரெக்டா கிரெடிட் இருக்கு அப்படின்னா உடனே அந்த ஆசையை நமக்கு நிறைவேற்றுறாரு. அப்போ நமக்கு தெரியும், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் சொல்லுவாங்க. மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் பழமொழி, ரொம்ப ஃபேமஸான பழமொழி. ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா சில டைம் நம்ம ஆசைப்படுறது நடக்குது, சில டைம் நம்ம ஆசைப்படுறது நடக்கல. ஏன் அப்படின்னா ஆசைப்படுறப்ப பகவான் பாக்குறாரு, இவங்களுக்கு இந்த ஆசையை நிறைவேற்றுற அளவு கர்மா பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை சாங்ஷன் பண்ணுவார். இல்ல அவங்க அதை பண்ணலைன்னா அதை சாங்ஷன் பண்ணுவார். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நம்மளுடைய பழைய வாழ்க்கையில நம்ம ஜென்மத்துல பண்ண பாவ புண்ணியத்தை வச்சுதான் நமக்கு இந்த வாழ்க்கை நடக்குது. அதே மாதிரி இந்த வாழ்க்கையில செய்யற செயல்களை வச்சு நம்மளுடைய அடுத்த வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது.
இதுதான் பகவத்கீதையோட அடிப்படை. கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி. இப்போ இது எல்லாமே எங்க ஆரம்பிக்குது? நமக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க வாட்ச் யுவர் தாட்ஸ். தாட்ஸ் எங்கேருந்து வருது? மனசுல இருந்து வருது. அது என்ன ஆகும்? சொற்களா மாறும். தே பிகம் யுவர் வேர்ட்ஸ். நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள் தான் சொற்களா மாறுது. வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். நம்மளுடைய சொற்களை கவனிக்கணும். ஏன்னா ஃபார் தே பிகம் த ஆக்ஷன். எதெல்லாம் நம்ம பேசுறோமோ அப்படிதான் நம்மளுடைய செயல்கள் மாறும். அப்போ வேர்ட்ஸ் சொற்கள்ல இருந்து செயல்களா மாறும். வாட்ச் யுவர் ஆக்ஷன். நம்மளுடைய ஆக்ஷன் செயல்களை பாருங்க. ஃபார் தே பிகம் யுவர் ஹேபிட்ஸ். நம்ம என்னென்ன திரும்பி திரும்பி செய்யறோமோ அதுவே நம்மளுடைய குணமாயிடும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம்னா காலையில 5 மணி ஆனா மனசு கேட்கும், நியூஸ் பேப்பர் எங்க அப்படின்னு கேட்கும். நம்ம என்னதை செய்யறோமோ அதுபடி நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய ஹேபிட்டா மாறுது. அப்புறம் வாட்ச் யுவர் ஹேபிட்ஸ். நம்மளுடைய ஹேபிட்ஸ் பார்க்கணும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் என்னன்னு பார்க்கணும். ஃபார் தே பிகம் யுவர் கேரக்டர். அதுதான் நம்ம குணமா மாறும். இது அப்படியே நாட்பட இந்த ஹேபிட்டை இந்த குணமாவே மாறிடும். வாட்ச் யுவர் கேரக்டர் ஃபார் இட் பிகம்ஸ் யுவர் டெஸ்டினி. அதுதான் நம்மளுடைய நம்ம எங்க போய் சேர்றோன்றது நம்மளுடைய குணத்தின் அடிப்படை. நம்மளுடைய டிஸ்கஸ் பண்ணோம். பௌதிகத்துக்கு திறன், ஆன்மீகத்துக்கு குணம். ஸோ இந்த குணம் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய டெஸ்டினி கரெக்டா இருக்கும். குணம் மோசமா இருந்ததுன்னா கேரக்டர், நம்மளோட டெஸ்டினி கரெக்டா இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்றது வாட் வி திங்க் வி பிகம்ன்றது ஸ்டார்டிங்ல தாட்ஸ், கீழே டெஸ்டினி. அப்ப இந்த எண்ணம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா மனது. அதான் சொன்னா ஆன்மீகத்துல போக்கஸ் பண்றது உடலை கிடையாது. உடலை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய யோகாசன பயிற்சி இருக்கு, மூச்சு பயிற்சி இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா அந்த மனதை பக்குவப்படுத்துறது தான் ஆன்மீகத்தோட இலக்கு. மொத்தம் ஒரே போக்கஸ் இந்த மனசு தான். இன்னைக்கு ஈவினிங் நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் என் மனசு. இன்னைக்கு ஈவினிங் நான் துக்கமா இருக்கேன்னா காரணம் மனசு. என் மனசு என்ன மாதிரி சிந்தனைகளை கொண்டு வருதோ அது என்னுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தீர்மானிக்குது. இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்து அதை பத்தி என்னோட மனசு மனனம் பண்ணுதுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பூரா என்னென்ன நெகட்டிவா இருந்தா அதை பத்திலாம் என் மனசு நினைச்சதுன்னா எனக்கு துக்கமா வரும். அப்ப எல்லாமே எண்ணங்கள்ல இருக்கு. எண்ணங்கள் மனதுல இருந்து வருது. அப்ப அந்த மனதை பக்குவப்படுத்தி அதை நேர்முறைப்படுத்துவதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அது எப்படி பண்ண முடியும்னா அந்த மனதை கொடுத்ததே பகவான். அந்த பகவானுடைய பாதத்துல அந்த மனதை செலுத்தினா மட்டும்தான் அந்த மனது கட்டுப்படுமாச்சு. ஆர்டிபிஷியலா மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆர்டிபிஷியலா மனதை கட்டுப்படுத்த முடியும். 1/2 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியும். மறுபடியும் 1 மணி நேரம் அந்த குரங்கு சொல்லுவாங்க, குரங்கு கையில கிடைச்ச பூமாலைன்ற மாதிரி மனதை என்ன பண்ணும்? மறுபடியும் அந்த 1 மணி நேரம் கழிச்சு பாசிட்டிவ் திங்கிங் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 1/2 மணி நேரம் பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப துரதிருஷ்டமான விஷயங்கள்லாம் நடந்தா பாசிட்டிவ் திங்கிங் வேலை செய்யாது. ஸோ பகவான் தான் அந்த மனதை கொடுத்துருக்காரு. பகவான் கிட்டே அந்த மனதை செலுத்துறப்பதான் அந்த மனது கட்டுப்பாடாகும். கட்டுப்பாடான மனதுல தான் சந்தோஷம் கிடைக்கும். அப்போ வாழ்க்கைக்கான பாடம், கடவுள் குற்றமற்றவர். கடவுளை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது நம்முடைய துக்கங்களுக்கு. அவர் வசதிகளை ஏற்படுத்தி தருபவராக உள்ளார். நமக்கு என்ன அவர் ஜட்ஜி எப்படி சொல்றாரு? ஒருத்தருக்கு நல்லபடியா தீர்ப்பு சொல்றாரு. ஒருத்தருக்கு சொல்றாரு நீ 10 லட்ச ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும், நீ 10 மாசம் ஜெயில இருக்கணும். ஏன் கொடுக்குறாரு? ஜட்ஜி ஒருத்தருக்கு பாரபட்சமா இருக்காரு அப்படி கிடையாது. அவர் பண்ண தப்பு, இவர் பண்ணது ரைட்டு அப்படின்றத வச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம கர்மங்கள் தான் இது பண்ணுது. இது சொல்லப்படுது. கர்ம வினைப்படிதான் பகவான் பரமாத்மா உள்ளுக்கு இருந்து நம்ம ஆசைகளை சில டைம் நிறைவேற்ற, சில டைம் நிறைவேற்றல. அப்ப இந்த பரமாத்மா இப்போ எப்படி பண்ண முடியும்? இந்த ஆன்மீக பயிற்சி மூலமா பயிற்சி பண்றப்போ பரமாத்மாவை நம்மளால் உணர முடியும். அப்படி உணர்ந்தவர் எப்படி பாக்குறாரு அப்படின்னு சொல்லி சமமாக பார்த்தல் 17-26 3வது செக்ஷன் வரும். ஸ்லோகம் 5.18 வித்யாவினே சம்பன்னே பிராமணி கவி அஸ்தினி சுனிச்சைவ சொபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினா. அப்போ இது என்ன சொல்லுது இந்த ஸ்லோகம்? அடக்கமுள்ள பண்டிதர்கள்லாம் படித்தவர்கள்லாம் பௌதிகத்துல சொல்லல. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் படிச்சவங்களே நிறைய தவறுகள் பண்றாங்க. பண்டிதர்கள்லாம் என்னன்னு சொல்லி சாணக்கியர் சொல்றாரு. யார் பண்டிதர்கள்லாம்? அடுத்தவனுடைய சொத்தை தெருவில் இருக்கிற குப்பை மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. அடுத்தவனுடைய மனைவிய அம்மா போல பார்க்கணும். அது மாதிரி எல்லா உயிர்களையும் கருணையோட இருக்கணும். இவங்க தான் பண்டிதன் சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு சாணக்கியர். பண்டிதன்னா என்னன்னா இது இந்த 3 கேட்டகரியும் ஃபுல்ஃபில் பண்ணவன் தான் பண்டிதன். அப்போ அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்திற்கு வாயிலாக இந்த ஞானத்து மூலமா அவங்க என்ன பண்றாங்க? கற்று முடியல பிராமணனை பாக்குறாங்க. அங்க என்ன பாக்குறாங்க? பரமாத்மா பாக்குறாங்க. பசு ஏன்னா எல்லா ஜீவராசிக்குள்ள ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே வீட்டுல இருக்கு. அப்போ அந்த பசுக்குள்ளேயும் பரமாத்மாவை பாக்குறாங்க. பசு, யானைக்குள்ளேயும் ஆத்மாவை பாக்குறாங்க, பரமாத்மா பாக்குறாங்க. நாயை தின்பவன்றது கீழ் ஜாதி, சண்டாலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வர்ணத்துல 4 கேட்டகரி: பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன். இந்த 4 தான் வர்ணம். இந்த கேட்டகரி அன்கேட்டகரைஸ்டு கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இந்த கேட்டகரிக்குள்ளே வராது. அது என்னன்னா சண்டாலா, புலிண்டா, ஹிரக்கா அப்படின்னு சொல்லி யவனா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரி இருக்கு. அவங்க இந்த 4 வர்ணத்துல வரமாட்டாங்க.
அது வந்து கீழ் ஜாதின்னு. ஏன் கீழ் ஜாதின்னா அவங்களுடைய குணங்கள் ரொம்ப ஜாதி பிறப்பின் அடிப்படையில இல்ல, அவங்க வந்து நாயை தின்பவர்கள், அவங்களுடைய குணங்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப நாயை தின்பவர்கள். ஆனா அவங்க 4 பேரையுமே அனைவரும் சமநோக்கில் காண்கின்றனர். அப்போ பகவத்கீதை சொல்ற மாதிரி ஒருத்தர் உயர்வா ஒருத்தர் தாழ்வா பார்க்க சொல்லி எங்கேயுமே பகவான் சொல்லல. பகவான் என்ன சொல்றாரு? நீ யானையை பார்த்தாலும் சரி, பிராமணனை பார்த்தாலும் சரி, நாயை பார்த்தாலும் எல்லாம் சமமா பார்க்கணும். சமமா எப்படி பார்க்க முடியும்? யானை வந்து மிருகம், பசு வந்து இப்படி இருக்கு. பிராமணன் வந்து உயர்ந்த லட்சணங்களோட இருக்கான். நாயை தின்பவன் வந்து மோசமான குணத்தோட இருக்கு. எப்படி சமமா பார்க்க முடியும் அப்படின்னா, இவங்கெல்லாம் அந்த சரீரம் இல்ல ஆத்மா. ஆத்மா சமம் தான். ஆத்மாவா பார்க்கிறப்ப சமமா பார்க்க முடியும். ஆன்மீக திருஷ்டியில சமம். பௌதிக திருஷ்டியில அவங்க வேற வேறவர்கள். இப்ப எல்லாரையும் ஒண்ணா ஒரே சேர்ல உட்கார வைக்க முடியாது. ஒருத்தவங்க வந்து இதுவா இருப்பாங்க. யானைய கொண்டு வந்து நம்ம இப்போ புலி ஆத்மா இருக்குன்னு சொல்லி புலி பக்கத்துல போய் நம்ம போய் உட்கார முடியாது. சம திருஷ்டியா பார்க்கிறோம். அப்போ பௌதிக விஷயங்கள், பௌதிக கண்ணோட்டத்துல பார்க்கிறப்ப இவங்கெல்லாம் வேற வேற. ஆனா ஆன்மீகமா பார்க்கிறப்போ, ஆத்மாவா பார்க்கிறப்ப, பரமாத்மாவ பார்க்கிறப்ப இந்த சம திருஷ்டின்றது வருது. அதுதான் வித்யா வினய சம்பன்னே பிராமணி கவி அஸ்தி சுனீச்ச பண்டிதா சமதர்சனமா பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதுதான் ஆன்மீகத்தோடைய தாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமமாக பார்த்தல். இது என்ன தாக்கம், என்ன மாற்றம் பார்க்க போறோம். இது என்ன அளவுல பிராக்டிக்கலா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு திருஷ்டி நம்ம பார்க்கிறோம்னா, ஆன்மீகமா பார்க்கிறப்ப எப்படி அப்படின்னா, செயலாற்றும் மூவரையும் தெளிவாக காணலாம். இப்ப இந்த செயலாற்றும் மூவர் யாராரு? நம்ம முன்னாடியே பார்த்தோம். மூவர் பத்தி பகவான் சொல்லப் போறார். 1 ஆத்மா ஆசைப்படுது. 1 ஆத்மா ஆசைப்பட்டா உடனே நடக்காதுன்னு சொல்லிட்டோம். யார் அத வந்து அப்ரூவ் பண்ணுவா? பரமாத்மா அப்ரூவ் பண்றாரு. பரமாத்மா அப்ரூவ் பண்ண உடனே அந்த ஆசைப்பட்ட விஷயத்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது யாரு? ஜட இயற்கை, மெட்டீரியல் நேச்சர். அப்போ 3 விஷயம் இருக்கு. நம்ம ஆசைப்பட்டதை அனுபவிக்கணும்னா நம்ம ஒரு காரணகர்த்தா, பரமாத்மா ஒரு காரணகர்த்தா, இந்த ஜட இயற்கையும் ஒரு காரணகர்த்தா. இதுதான் செயலாற்றும் மூவரையும் தெளிவாக காணலாம். அது ஒரு விளைவு. இந்த ஆன்மீக திருஷ்டியில பார்க்கிறோம். இல்லன்னா நான் பௌதிகமா பார்த்தா என்ன நினைக்கிறோம்? ஓ! நான் தான் பண்ணேன். என்னால தான் இது நடந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆன்மீகமா பார்க்கிறப்போ, நான் ஆசைப்படுறேன். பரமாத்மா சாங்ஷன் பண்றாரு. பௌதிக இயற்கை அந்த ஆசையை எனக்காக நிறைவேற்றி கொடுக்குது. ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு உயிர் வாழிலும் பரமாத்மா உள்ளதை காணலாம். இது 2வது பாயிண்ட். ஆன்மீக முன்னேற்றம் அடையறப்போ ஒரு உயிர் வாழில் நமக்குள்ளேயும் பரமாத்மா பார்க்கலாம். அதே பரமாத்மா எல்லா ஜீவராசிகளையும் இருக்கலன்றத நம்ம பார்க்கணும். இது விளைவு. அப்ப இதனால நமக்கு கிடைக்கும் மாற்றம் என்ன? ஆன்மீகம்னாலே மாற்றம் தான். சொல்லுவாங்க. மெட்டீரியல் எஜுகேஷனா இன்ஃபர்மேஷன். ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனா டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ இது இன்ஃபர்மேஷன், இது டிரான்ஸ்ஃபர்மேஷன். மெட்டீரியல் எஜுகேஷன் பெரிய வால்யூமா புக் இருக்கும். பகவத்கீதை சின்ன புக் தான். ஆனா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும். அப்ப என்ன மாற்றம் வரும்னா, எனக்குள்ள என்ன மாற்றம் வரும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். மற்றவர்களிடத்தில் என்ன மாற்றம் வரும்ன்றதை பார்க்க போறோம். அப்ப என்ன மாற்றம்? நம்மளுடைய மாற்றம் என்ன? பொறுமைன்றது இயல்பா நமக்கு ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். ஆன்மீகத்துல நம்ம படிப்படியா ஆன்மீகத்துல ஒருத்தவங்க முன்னேறிட்டாங்க அப்படின்ற ஒரு அளவுகோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொறுமை ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். பதட்டம் குறையும். இது ஒரு குவாலிட்டி. இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆன்மீகத்துல முன்னேறணுமா இல்லையான்னு. பொறுமை கூடும். உள்ளும் புறமும் உண்மையான இரக்கம் இருக்கும். வெளிப்படையில மட்டும் நடிக்கிறது இல்ல. அந்த இரக்க குணம் உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது எல்லார் மேலயும் இருக்கும். இரக்க குணம் ஜாஸ்தி இருக்கும் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க. அப்படி இல்லன்னா அவங்க ஆன்மீகத்த சரியா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். இல்ல ஆன்மீகத்த புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தன்னிடமிருந்து பிறரிடமிருந்து இயல்புக்கு மாறான எதிர்பார்ப்புகளை கைவிடுது. நம்ம நிறைய பேர் எல்லாத்தையும் இந்த எதிர்பார்க்கிறதெல்லாம் வந்து ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல ஏமாற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எதிர்பார்ப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப எதிர்பார்ப்பு குறைய குறைய என்ன ஆகும்னா, நமக்கு ஏமாற்றமும் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுடைய உள்ள இதெல்லாம் இன்னும் நிறைய பாயிண்ட் சொல்லலாம். இயல்பு அன்பு பெருகும், சமதிருஷ்டி மேலோங்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பட் இதுல வந்து மெயினா வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள்ட்ட என்ன மாற்றம் அப்படின்னா, உண்மையான சகோதரத்துவம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாளைக்கு வந்து ஒருத்தர் ரெட் ட்ரெஸ் போட்டிருக்காரு, இவர் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காரு. இவர் ரெட் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதனால இவர பிடிக்கல. இவர் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதனால இவர பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த சரீரம்ன்றது ஆன்மீகத்துல வந்து ஒரு துணி மாதிரி தான். அது மாதிரி ஒருத்தரை வந்து கீழ் ஜாதி, மேல் ஜாதின்னு பார்க்க மாட்டோம். இல்ல இவர் வெள்ளையா இருக்கிறாரு, இவர் கருப்பா இருக்கிறாரு, இவர் குட்டையா இருக்கிறார். ஏன்னா சரீரம் தான் குட்டையா இருக்கு. ஆத்மா ஒண்ணுதான். சரீரம் தான் கருப்பா இருக்கு. இல்ல சரீரம் தான் வெள்ளையா இருக்கு. அப்போ ஒருத்தர மொழி விதமா, ஜாதி விதமா, இன விதமா, மதத்தின் விதமா, இல்ல நாட்டின் விதமா, இல்ல அவங்களுடைய சொசைட்டியோட விதமா நம்ம பிரிச்சு பார்க்கறதில்ல. எல்லாரையும் ஆத்மா பார்க்கறது. உண்மையான சகோதரத்துவம் வளரும். நான் இன்னொருத்தர் வந்து இவரும் கடவுளுடைய அம்சம், இவரும் ஆத்மா. அதனாலதான் நம்ம நமஸ்காரம்ன்றோம். நமஸ்காரத்தோடைய அர்த்தம் என்னன்னா, உன்னில் இருக்கும் பரமாத்மாவை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கல்ச்சர்ல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அது வந்து சனாதன தர்மத்துல நமஸ்காரம்.
அப்போ எண்மையான சகோதரத்துவம்னா நம்ம நாளைக்கு இது அமெரிக்கன் பார்க்க மாட்டோம், நம்ம இட்டாலியன் இல்ல இந்தியன், ஆப்பிரிக்கன் கிடையாது. அதனாலதான் பிரபுபாதர் போய் இந்த நாலேஜை வந்து ஒரு அமெரிக்கால மட்டும் கொடுக்கல, ஆப்பிரிக்காலையும் போய் கொடுத்துருக்காரு. அங்க இவங்களுக்கு தான், வெள்ளையர்களுக்கு தான் நான் கொடுப்பேன்ல, கருப்பினர் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருமே ஆத்மா, உண்மையான சகோதரத்துவம் ஆன்மீகம் கண்ணோட்டத்தின் மூலமா கிடைக்கும். ஏன்னா ஆன்மீகத்தை கண்ணோட்டத்துல இருக்கவங்க சரீரத்தை பார்க்க மாட்டாங்க, அவங்க பிறந்த ஜாதியை பார்க்க மாட்டாங்க, அவங்க பேசுற மொழியை பார்க்க மாட்டாங்க, அவங்க உருவத்தை பார்க்க மாட்டாங்க, அவங்க ஆத்மா கடவுளுடைய அம்சம்ன்றதான் பார்க்குவாங்க. உண்மையான சகோதரத்துவம் வரும். அனைவரும் கடவுள் வசிக்கும் கோயிலாக காணுதல். நான் சொன்ன மாதிரி எல்லார் வீட்டிலையும் கடவுள் இருக்கிறதுனால, ஒரு எறும்பு உள்ள கூட கடவுள் இருக்கிறதுனால நம்ம இந்த எறும்பை கொள்றதுக்கு கூட யோசிப்போம். அதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்கு. எப்படி வந்து அந்த ஆன்மீகத்துல முன்னேறினவங்க எப்படி வந்து மிருகாரின்னு ஒரு ஒரு காட்டுல விலங்குகளை இது பண்ணி ஹண்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் அந்த மாதிரி இருந்தப்போ நாரதரை இது பண்ணாரு, மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து மாற்றம் ஆன்மீகத்தை எடுத்துட்டு திருப்பி கொஞ்ச நாள் நாரதர் உண்மையான கதை நடந்தது. நாரதர் இன்னொரு வாட்டி அவரை கொஞ்சம் சில காலங்களுக்கு அப்புறம் வந்து பார்க்க போறப்ப அவருடைய சகா பர்வத முனியோட வந்து பாக்குறாரு. அப்ப என்ன பண்றாரு, இவர் குரு வந்துட்டாரு, ஓடி போறாரு. ஓடி போறப்ப பாத்தீங்கன்னா அந்த மிருகாரி ஹண்டர்ன்றவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் துடிக்க துடிக்க விலங்குகள் எல்லாம் கொள்வார். ஒரு அம்பை மட்டும் அந்த மான் மேல விட்டுட்டு அதை துடிச்சு சாவறத பார்த்து சந்தோஷப்படுவார். ஆனா அவர் எப்படி மாறினார்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கமும் கொஞ்சம் எறும்புகள் எல்லாம் அப்படி கிராஸ் ஆகி போச்சு. உடனே ஓடுறதை நிறுத்திட்டு அந்த எறும்புகள் எல்லாம் கிராஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் அதை மிதிக்காம தாண்டி இப்படி வந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த கருணை வந்து இயற்கையா வந்து ஆன்மீகத்துல முன்னேறவங்களுக்கு இயற்கையாகும். அப்புறம் லாஸ்ட் இன்னும் இது ஒரு செக்ஷன் நான் சொன்னேன், அஷ்டாங்க யோக முறை. அந்த 8 அங்கங்கள் இருக்கு இந்த அஷ்டாங்க யோகத்தை. அது 6வது செக்ஷன்ல கிளியரா பார்ப்போம். ஏன் அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றாருன்னா, அந்த பரமாத்மை உணர்வதற்கு அஷ்டாங்க யோக முறையும் ஒரு உபாயம். இந்த மூலமா அஷ்டாங்க யோக பயிற்சி மூலமாவும் இந்த பரமாத்மாவை உணர முடியும்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அப்புறம் லாஸ்ட் ஸ்லோகம் வரும், அமைதிக்கான வழி. நான் சொன்ன மாதிரி பீஸ் ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பகவத்கீதையில. போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சூர்தம் சர்வ பூத்தானாம் ஞாத்வாம் மாம் சாந்தி புச்சதி. சாந்தின்ற வேர்டு வச்சு பாருங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு அமைதி. அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, பகவான் சுயமா என்ன சொல்றாருன்னு பார்க்கணும் ஸ்லோகத்துல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நானே கிருஷ்ணர் எல்லா யாகங்களையும் தவங்களையும், யாகம் பண்றோம் நம்ம, ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்றோம், யாகங்கள் பண்றோம் நிறைய பகவானுக்கு, யாகங்கள் தவங்கள் பண்றோம், இந்த புலன் கட்டுப்பாடு இந்த தவங்கள்லாம் பண்றோம். இதெல்லாம் அவர் என்ஜாய் பண்றார். நம்ம எப்படி குலாப் ஜாமுன் ரசகுல்லான்னு என்ஜாய் பண்றோமோ, நம்மளுடைய யாகங்களையும் தவங்களையும் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும் பகவானுக்கு. அதனாலதான் அதிகாலையில எழுந்திருக்கிறது, காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, இந்த மாதிரி தவங்கள் பண்றப்போ பகவானை எதை திருப்தி பண்ணும். நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பேன், என்ஜாயர். அவ்வளவுதான். போக்தாராம் யஜ்ஞ தபசாம்னா, போக்தானா என்ஜாயர், யஜ்ஞ தபசாம்னா யஜ்ஞங்களையும் தபசையும் நான் என்ஜாய் பண்றேன். போக்தாராம் அப்படின்றாரு. நான் தான் எல்லா லோகம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துவன் என்றும். அதாவது சர்வலோகம், எல்லா லோகம், கீழ் உலகம் மேல் உலகம் எல்லாம் அப்படி இல்லை, சர்வலோக மகேஸ்வரம். ஈஸ்வரனா கண்ட்ரோலர், மகேஸ்வரனா சுப்ரீம் கண்ட்ரோலர். பகவானுடைய சுயம் வார்த்தை இது, வாணி. மகேஸ்வரம், சர்வலோக மகேஸ்வரம். அப்போ நான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன்னு நான் ஹிட்லரா அப்படின்னா கிடையாது. சூர்தம் சர்வ பூத்தானா, எல்லா உயிர் வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து. அப்படி இருந்தா, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லதை தான் நான் விரும்புவேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர் வாழிகளும் உற்ற நண்பன். சூர்தம்னா ஹார்ட் டு ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், பந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சூர்துனா என்னன்னா ஹார்ட் டு ஹார்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவு க்ளோஸ் இன்டிமேட் ஃப்ரெண்ட். அதனால பரமாத்மாவா நம்மள இதயத்துக்கு பக்கத்துல ஆத்மாவோட இருக்காரு. எல்லா உயிர் வாழிகள், மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, மிருகங்கள் பட்சிகள் எல்லாத்துக்கும், எல்லா உயிர் வாழிகளும் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு ஞாத்வா, இதை பற்றி உணர்வில் இருப்பவன் ஜடத்துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். அப்போ இந்த ஜடத்துயரத்துல இருந்து அவங்களால மட்டும் நான் யாருக்கு விடுபட்டு அமைதி அடைய முடியும்னா இவங்களுக்கு. அதான் நோ காட் சொல்லுவாங்க, நோ காட் நோ பீஸ். KNOW. கடவுளை பத்தி தெரிஞ்சா நமக்கு அமைதி பத்தியும் தெரியும். நோ காடுன்னு போடுது, சென்டர்ல உள்ள வேர்டு மட்டும். நோ காட் நோ பீஸ். கடவுள் இல்லைன்னு சொல்றவனால சந்தோஷமா இருக்கவே முடியாது. அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னே அவனுக்கு தெரியாது. இப்பவே தெரியுது, நமக்கு எல்லாருமே ஆடி போயிருக்காங்க இப்ப இருக்கிற ஒரு வேவ், கொரோனா வேவ், இந்த வேவ்ட்டு. அப்போ கடவுளை பற்றிய அறிவு கிடைக்க கிடைக்க அமைதி கூடும். கடவுள் பற்றிய அறிவின்மை இருக்கப்ப அமைதியின்மை பெருகும். ஸோ நோ காட் நோ நோ பீஸ். நோ காட்னா என்னோ நோ காட்னா நோ பீஸ். இது வந்து நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்போ போக்தாராம் யஜ்ஞ தபசாம், ஃபர்ஸ்ட் நம்ம அமைதிக்கு என்ன தெரியும்னா
கடவுளின் தெய்வீக தொண்டில் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறது. அந்த நான் என்ன சொல்றேன், போக்தாரம் யஜ்ஞங்களும் தபசும் நம்ம பகவானுக்கு பண்றப்ப பகவான் சந்தோஷம் அடைகிறார். நம்ம பணம் கொடுத்து பகவானை சந்தோஷம் பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன பண்றது, ஆஹ் நம்ம அழகால பகவானை சந்தோஷப்படுத்த முடியாது. நம்ம அறிவால ஒரு பகவானை சந்தோஷப்படுத்த முடியாது. நம்ம பகவானை சந்தோஷப்படுத்தணும்னா யஜ்ஞங்கள் தபஸ். யஜ்ஞங்கள்னா கலியுகத்துல பரிந்துரைக்கப்பட்ட யஜ்ஞம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே சங்கீர்த்தன யஜ்ஞம். கலி காலே நாம ரூபே கிருஷ்ண அவதார். கிருஷ்ண அவதார். கலியுகத்துல தர்மம் யஜ்ஞம், சங்கீர்த்த யஜ்ஞம். அந்த யஜ்ஞம் பண்ற மூலமா பகவானை போக்தா அவர் சந்தோஷப்படுத்த முடியும். தபஸ்னா நம்ம அந்த பண்ற 4 புலன் கட்டுப்பாடு, அந்த 4 விஷயங்கள் தபஸ். அதெல்லாம் தபஸ். காலையில எழுந்திருக்கிறது, ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடணும்னு தோணும், அன்னைக்கு சாப்பிடாம உபவாசம் இருக்கிறது, அதெல்லாம் தபஸ். சோ இந்த தபஸையும் யஜ்ஞமும் பகவானுக்காக பண்றதுனால பகவான் சந்தோஷம் அடைகிறார். போக்தாராம் யஜ்ஞ தபசாம். அப்புறம் சர்வலோக மகேஸ்வரம், கடவுளை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. கூட சொல்லுவாங்க தெர் இஸ் நோ காட் பட் அல்லாஹ் அப்படின்னுவாங்க. அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது, அவரோட உயர்ந்தவர் யாருமே கிடையாது. எல்லா மதத்தையும் ஒற்றுக்கொண்ட விஷயம். கடவுளுக்கு நிகரா எந்த தேவர்களையும் நம்ம சொல்லக்கூடாது. கடவுளை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை, பகவானுக்கு கூட உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை. தலை சிறந்த தேவர்கள் கூட விட சிறந்தவர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், ஒரே கடவுள் தான். மற்றவர்கள் எல்லாம் தேவி தேவதைகள். அப்போ மற்ற தேவி தேவதைகள் வந்து பகவானுக்கு சமமா பாக்குறது தவறு. சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்லியிருக்கிறார். எல்லா லோகங்கள் மற்றும் தேவர்களுக்கும் உரிமையாளர். எல்லா தேவர்களும் அவர்கள்ட்ட தான் வந்தாங்க. நாமளும் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம், தேவி தேவதைகளும் அவர்கிட்ட தான் வந்திருக்காங்க. அதனால விஸ்வரூபத்துல எல்லாருமே காட்டுறாரு எல்லாம் எப்படி அவர்கிட்ட இருந்து வந்தாங்கன்னு சொல்லி. விஸ்வரூப தரிசனத்தை 16வது அத்தியாயத்துல நம்ம விரிவா பார்ப்போம். அப்புறம் சூர்தன் சர்வ புத்தானாம், எல்லா உயிர்வாழிகளும் உற்ற நண்பன் பிளஸ் நலன் விரும்பி. அதான் பகவான் அவதாரம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்லி மனித ரூபத்தை மட்டும் வரல கிருஷ்ணரா. ஆனா மத்ஸ்ய மீனா வந்தார், கூர்ம ஆமையா வந்தார், வராக பன்றியோட அவதாரத்துல வந்தார், வாமன நரசிம்ம, அதாவது எல்லா ஜீவராசிகள்லயும் அவதாரம் எடுத்திருக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் நண்பரா இருக்கிறார், எல்லாருக்கும் நலன் விரும்பியா இருக்கிறார். ஆனா பகவான் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாது, அவர் எல்லாருக்குமே நலன் விரும்பி அதனாலதான் அவருடைய தசாவதாரங்கள் அதையும் குறிக்குது. படிப்படியா அந்த பரிணாம வளர்ச்சிப்படி அவர் பார்த்தீங்கன்னா மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன அப்படின்னு சொல்லி வந்து கடைசியில கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணரா வராரு. அடுத்தது முடிகிறப்ப கல்கி அவதாரமா வருவார். இப்போ வாழ்க்கைக்கான பாடம், நானே அனுபவிப்பாளன் என்று நான் எண்ணுகிறேன், ஆனால் இந்த எண்ணம் செயலில் சக்கரத்தில் சிக்க வைக்கிறது. இதனாலதான் நம்ம இந்த கர்மாலாம் மாட்டிக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து செங்கல் மணல் எல்லாம் வாங்கி தரோம். அங்க கட்டின மேஸ்திரி என்ன பண்றாரு, அதை கட்டிட்டு நான் தான் அனுபவிப்பாளன்னு சொன்னார்னா நம்ம சொல்லுவோம், நான் தானேப்பா உரிமையாளர், நான் தானேப்பா உனக்கு எல்லாமே கொடுத்தேன், நீ எப்படிப்பா அனுபவிக்க முடியும் இந்த வீட்டை, நான் தான்ப்பா அனுபவிக்க முடியும், நான் தான்ப்பா ஓனர் ஆக்சுவலா அப்படின்ற மாதிரி. பகவான் என்ன பண்றாரு, இந்த சரீரத்தை கொடுத்தது அவர், இந்த சரீரத்துல உள்ள உறைவிடமான ஆத்மாவை அவர்கிட்ட தான் வந்திருக்கு. இது எல்லாமே அவர் தான் ஓனர். அப்போ ஓனர் தான் என்ஜாய் பண்ண முடியும். மற்றவங்க வந்து என்ஜாய் பண்ண. இப்போ ஒரு ஹோட்டலே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் வேலை செய்வாங்க. அன்னைக்கு காலையில இருந்து ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டு போயிருக்கலாம். அதுக்கான பில்லு பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு லைட் பெரிய கலெக்ஷன் வந்திருக்கலாம். முதலாளி என்ன பண்றாரு, ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அவர் இரவுல வராரு, கார்ல இருந்து இறங்குறாரு, நேரா கேஷியர்ட்ட போறாரு, இன்னைக்கோட கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் எடுத்து அப்படியே கொடுக்குறாரு, இன்னையோட கலெக்ஷன். அதை வாங்கி பேக்ல போட்டுட்டு அப்படியே போறாரு. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அவங்க வேலை செய்யறவங்க கொடுக்குறாரு. அந்த மாதிரிதான் பகவான். பகவான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். ஆனா நம்ம பகவானுக்கு செய்யப்படும் சேவைனால அவர் சந்தோஷப்பட்டு நாமளும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு அவர் என்ன பண்றாரு, அதுக்கான விஷயங்களுக்கு நமக்கு வந்து நம்மளை சந்தோஷமா ஆக்குறாரு. மியூச்சுவல் ரெசிப்ரோகேஷன். இப்போ உண்மையா அனுபவிக்கிறாரு யாருன்னா ஓனர் தான் அனுபவிக்கும். அப்ப சர்வலோக மகேஸ்வரன் சொல்றவரு ஓனர் தான் அனுபவிப்பார். ஆனா நம்மள வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு பகவான் சொல்லல, சந்தோஷமா தான் இருக்க சொல்றாரு. ஆனா எப்படி சந்தோஷமா இருக்குன்றது சொல்றாரு. எப்படி, நீங்க வந்து அந்த யஜ்ஞங்களும் தபஸையும் செய்து என்ன திருப்திப்படுத்தி அதன் மூலமா கிடைக்கிற சந்தோஷங்கள்ல உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்றார். போக்தாராம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சூர்தம் சர்வ பூத்தானாம் ஞாத்மாமாம் சாந்தி பிச்சதி. அனைவரும் கிருஷ்ணர் நண்பராக இருக்கும்போது எவ்வாறு ஒருவர் எனது விரோதியாக இருக்கும். பகவானோட எல்லாருக்கும் நண்பர்னா நம்ம எப்படி விரோதியா இருக்கணும். அப்ப அப்பாவுடைய பிள்ளைகள் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை அப்படின்னா நம்ம வந்து அண்ணன் கூட தம்பி கூட சண்டை போட முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும், நான் அண்ணன் கூடயோ தம்பி கூட சண்டை போட்டா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அந்த மாதிரிதான் இப்ப பகவானுக்கு எல்லாரும் பகவானுடைய பிள்ளைகள். பட் பகவான் மேல நம்ம அன்போட இருக்கிறோம்னா நாம எப்படி வந்து இன்னொரு மதத்திலேயே இருக்கவங்களோ இன்னொரு ஜாதியில இருக்கிறாங்களோ இன்னொருத்தவங்க அவங்க எல்லாம் பகவானுடைய பிள்ளைகள் எல்லாரும். அவங்க கிட்ட நம்ம வந்து தவறா நடந்துக்க முடியாது, தவறான கண்ணோட்டத்தோட நம்ம அவங்க கூட உறவு முறை
கொண்டாட முடியும். நம்ம வந்து அவங்க கிட்டயும் நல்லா இருந்தாதான் பகவானுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப வாழ்க்கைக்கான பலம் நாம் தற்காலிக உரிமையாளர்களே. நம்ம கிட்ட பகவான் இந்த சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்துல பௌதிக உலகன்றது ஹோட்டல் மாதிரி. இந்த ஹோட்டல்ல வந்து நம்ம எப்படி இருக்கிறோம்னா மினிமம் இதோட இருந்துட்டு நம்ம காலிப்பட்டு போயிட போறோம். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கலாம். தற்காலிக உரிமையாளர்களே, நிரந்தர உரிமையாளர் பகவான் தான். இதோட நம்ம 5வது அத்தியாயம் இன்னைக்கு முடியுது. ரொம்ப பிராக்டிக்கலான விஷயங்கள் எப்படி இது பண்றேன்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப செயல்முறை பண்ணணுமா, செயல்முறை பண்ணாம செயல்முறை பண்ணி பக்தியில இருக்குமா, இல்ல செயல்கள் ஞானத்தினால செயல்களை துறக்கணுமா, எது சிறந்ததுன்னு கேட்கிறப்போ பகவான் சொல்றாரு கடமையை செய்யணும். தாமரை இலையில போல நீரை போல. ஆனா பலனை எதிர்பார்க்காது. அது எப்படி பலனை எதிர்பார்க்காம செயல்படும்னா நம்ம புலன் கட்டுப்பாடு இருந்தாதான் அந்த மாதிரி ஒரு செயலை எதிர்பாராம செய்ய முடியும்னு சொல்லி முடிக்கிறார் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல. அந்த புலன் கட்டுப்பாடு தான் நம்ம எப்படி பண்றதுன்னா தர்மத்தின் 4 தூண்கள் பார்த்தோம். யூத்தம், பானம், ஸ்ரீயா, சுனா. இப்படி இந்த 4 விஷயங்களை நம்ம உடைக்கிறதுனால தர்மம் உடையுது. ஆனா அந்த 4த்தை ஃபாலோ பண்றப்போ புலன் கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்கா வருது. அந்த புலன் கட்டுப்பாடு வர்றப்ப நம்ம செயல்களை செய்யறப்போ பலன் நம்ம நேச்சுரலாவே எதிர்பார்க்க மாட்டோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உள்ள அந்த பாரு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பாதி பிசினஸ் உலகத்துல அவுட். இதை வச்சுதான் உலகமே ஓடிட்டு. கவர்மெண்ட்டுக்கு இதுல இருந்தா ரெவன்யூ வருது, சிகரெட்ல இருந்து வருது, மது, மாமிசம் இதெல்லாம் மூடிட்டோம்னா கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆயிடும். ஏன்னா நமக்கு புலன் கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது. புலன் கட்டுப்பாடு இல்லாதவங்களை என்ன பண்றாங்க, நிறைய லஞ்சம் கொடுத்து கவுக்குறாங்க, நிறைய தவறான விஷயங்கள் ஈடுபடுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புலன் கட்டுப்பாடு இல்லை. அவங்களுக்கு பணத்தை கொடுத்து மயக்கிறாங்க, இல்ல போதைப் பொருட்களை கொடுத்து மயக்கிறாங்க. அப்போ புலன் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சமூகம் நல்லா இருக்கணும்னா புலன் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அது ஃபர்ஸ்ட் செக்ஷன். அப்ப தாமரை இலை போல் நீரை போல நம்ம செயலை பக்தியோட செய்யணும், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்யணும்னு சொல்லி பகவான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் செக்ஷன். 2வது செக்ஷன்ல என்ன சொல்றாரு, அப்படி நீ செய்யறப்ப நீ தான் செய்யறன்ற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்ததுன்னா இல்ல, செயலாற்றும் மூவர் இருக்காங்க. ஒண்ணு ஆத்மா, பரமாத்மா, இன்னொன்னு ஜட இயற்கை. ஆத்மா ஆசைப்படுத்து, பரமாத்மா சாங்ஷன் பண்றா, ஜட இயற்கை அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுது. ஆக்டர், டைரக்டர் அண்ட் இது ப்ரொடியூசர். அப்படி அப்புறம் வந்து இப்படி நம்ம அந்த பரமாத்மாவை பார்க்கறப்ப ஆன்மீகத்துல முன்னேறப்போ பரமாத்மாவை கண்டவங்க எப்படி அந்த ஆன்மீகத்துல முன்னேறணும் எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க சமமான திருஷ்டி கிடைக்கும். பௌதிகவாதி மாதிரி பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒரு நபரை பார்க்கிறோம், ஆன்மீகவாதி ஒரு நபரை பார்த்தாலும் நம்ம பார்க்குற கண்ணோட்டம் வேற, ஆன்மீகத்துல இருக்கிறவங்க கண்ணோட்டம் வேற. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க வந்து எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சரீரத்தை பார்க்க மாட்டாங்க, அவங்க உள்ள ஆத்மா பார்க்கறாங்க. சரீரத்தை பார்க்கறப்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க இந்த ஜாதி, இந்த மதம், இந்த மொழி, இந்த இனம், இந்த குலம் அப்படின்னு. ஆனா ஆன்மீகத்துல பார்க்கறப்ப ஆத்மா பகவானுடைய அம்சமான ஆத்மா சமமாக பார்க்கறாங்க, பரமாத்மாவை பார்க்கறாங்க. விளைவு மாற்றம் வருது. என்ன மாற்றம்? தண்ணில என்ன மாற்றம்னு பார்த்தோம். நமக்குள்ள அந்த பொறுமை வளருது, அன்பு, நிதானம் அதெல்லாம் வளருது. அதே மாதிரி மற்றவர்களை பார்க்கறப்ப என்ன பண்றோம்னா அவங்களுடைய உடைய பார்த்து, வெளிப்புற தோற்றத்தோட பார்த்து நம்ம அவங்கள ஒதுக்காம அவங்களையும் பகவானுடைய அம்சமா அந்த சகோதரத்துவத்தை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அஷ்டாங்க யோகத்தோட ஒரு ப்ரிவியூ கொடுத்துருக்காரு 2-3 ஸ்லோகத்துல. அஷ்டாங்க யோக முறைனா என்ன, இது பண்றதுனால என்ன பலன், இன்னும் டீட்டெயிலா சொல்றது 6வது சாப்டர் தியான யோகத்தை சொல்லுவார் நெக்ஸ்ட் சாப்டர்ல. அப்ப அமைதிக்கான வழி என்னன்னு சொல்லி கடவுள் விரும்புகின்றவாறு கடவுளை அறிந்து கொள்ளுதல். அவர் எப்படி நம்ம சொல்றாரோ அது எப்படி நடந்தது. யஜ்ஞம், தபஸ். கடவுள் பற்றிய அறிவு நமக்கு அமைதியை கொடுக்கும். அப்போ எப்படி கடவுளுக்கு அந்த அறிவு நம்ம வளர்த்துக்கணும், கடவுளுக்காக எப்படி சேவை செய்யறதுன்னா பகவானின் ஆனந்தத்திற்காக அனைத்தையும் அர்ப்பணித்தல். யஜ்ஞங்களும் தபசும் பகவானுடைய சந்தோஷத்துக்காக பண்றது. அவர் தான் எல்லா லோகங்களும் உயிர் வாழி உரிமையாளர். இந்த ஓனர் நம்ம கிடையாது, அவர் தான் ஓனர்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாருடைய நலன் விரும்பி. அப்போ 3 விஷயம். காட் இஸ் த ப்ரொப்ரைட்டர், காட் இஸ் த என்ஜாயர் அண்ட் காட் இஸ் அவர் வெல்விஷர். 3 விஷயம். காட் இஸ் அவர் ப்ரொப்ரைட்டர், அவர் தான் உரிமையாளர். காட் இஸ் என்ஜாய், அவர் தான் என்ஜாய் பண்றார். அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன, அவர் என்ஜாய் பண்ணுவார்னா அவருடைய என்ஜாய்மெண்ட்ல நம்ம கோஆபரேட்டர். கோஆபரேட்டர்னா அவருடைய என்ஜாய்மெண்ட்டை நம்ம ஜாஸ்தி பண்ணும் பக்தி மூலமா. அப்ப கோஆபரேட் பண்றப்ப அவர் நமக்கு சந்தோஷத்தை தராரு. அப்போ காட் இஸ் த ப்ரொப்ரைட்டர் உரிமையாளர், காட் இஸ் த என்ஜாயர் பொக்தாராம், அவர் தான் அனுபவிப்பாளர். அதே சமயம் அவர் என்னுடைய நலன் விரும்பி, ஈஸ் அவர் வெல்விஷர். ப்ரொப்ரைட்டர், என்ஜாயர், வெல்விஷர். இதை யார் ஒத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில இதை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் அமைதியும் ஆனந்தமும் வாழ முடியும் சொல்லி ஞாத்வாம் போக்தாராம் எஜின தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சூரிதம் சர்வ பூத்தானாம் ஞாத்வாம் மாம் சாந்தி மிருச்சதி. இதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஞானிக்கு தான் அமைதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோ தான் லாஸ்ட். நல்ல ஒரு வீடியோ இது. இவர் பேர் மெட்ரோமேன் ஸ்ரீதரன், கேரளால உள்ளவர். இவர் தான் நம்ம இந்தியாவில் உள்ள பல மெட்ரோ ட்ரெயிலுக்கு பின்னாடி உள்ள பிரெயின். இவரால் தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இவர் தான் இயக்குனர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப இவர் தான் நிறைய அட்வைஸ் கொடுத்து இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணியார். டெல்லி, சென்னை, மும்பை எல்லாத்துக்கும் பின்னாடி இவர் தான் இருந்தார்.
அவர் வந்து ரெகுலர் ரீடர் ஆஃப் பகவத்கீதை. அவர் என்ன சொல்றாருன்றதை நம்ம இதை பார்ப்போம். சின்ன வீடியோ தான், கவனமா கேளுங்க. What is it about the Gita that inspires you so much that you read the Bhagavatam every single day? It gives practical tips how to solve the day-to-day problems of life. And that is what is required. In any professional life, there are so many problems coming up, and Gita helps you how to tackle these problems. That's going to inspire a lot of people out there to go and read the Gita if they haven't really. I think it is required. Do you recall anything offhand that you read in the Gita that you still live with today? There is one sloga in Gita which is very, very appropriate and necessary for every doer, everybody. Mukta Sango Anaham Vadi Dhrityutsaha Samanvitaha Siddhi Asidhyo Nirvikara Sakarta Satvika Uchyade. So if this was translated from Sanskrit to English, what would it say? It only means whenever you do a work, you should not be bothered about the fruits of that work. I mean, you should not expect any gain out of the work for yourself. Then you should do it in such a way with full dedication and full enthusiasm. And you should not be dismayed by the good results or the bad results. A man who views his work in that fashion is a virtuous doer. It means that. And that's what you embodied for yourself as That well. is what I practice. What is it about ஹரே கிருஷ்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அவர். ஸோ பகவத்கீதை அவர் எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அதிகாரியாக அவரை மாற்றிருக்குன்னு நமக்கு பார்க்குறோம். அவர் எவ்வளோ ஒரு கன்வின்சிங்காக சொல்கிறாரு, அதுலேருந்து தெரியுது. ரிசல்ட்டை பலனை எதிர்பார்த்து பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். பலனை எதிர்பார்க்காம ஃபுல் டெடிகேஷனும் அதில் எதாவது ரிசல்ட்டில் சக்ஸஸோ ஃபெயிலியரோ, ஏன்னா ஃபெயிலியர் ஆகும்னு தெரிஞ்சு நம்ம அதை வந்து நல்ல ஒரு முழு மூச்சோட நம்மளால செய்ய முடியாது. அதனால பலனை எதிர்பாராம பகவானுடைய திருப்திக்கு டெடிகேஷன் ப்ளஸ் டிவோஷன் அப்படி பண்ணணுன்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மைண்ட் செட் கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சாதனான்னு சொல்றது. ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண படிப்படியா வரும். நெக்ஸ்ட் வந்து தியான யோகம், 6வது அத்தியாயம் அடுத்த வாரம் பார்க்கலாம். தியான யோகத்துல வந்து முக்கியமா ரொம்ப மைண்டை பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்றாரு. நம்ம மனம், இதான் சொன்ன எல்லாத்துக்கும் காரணம் மனம் தான். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா காரணம் மனம், இன்னைக்கு துக்கமா இருக்கணும்னாலும் காரணம் பணம். நம்ம பணம் வச்சிருக்கிறதுனால சந்தோஷம் துக்கம் நிர்ணயிக்கப்படுறது இல்லை, மனம் தான் நிர்ணயிக்குது. அப்ப அந்த மனம் வந்து நமக்கு உண்மையிலே விரோதியா இல்லை நண்பனான்னு சொல்லி சொல்றாரு. அஷ்டாங்க யோகா பற்றி விரிவா ஆல்ரெடி ப்ரிவியூ சொல்லியிருக்காரு, டீட்டெயிலா சொல்லுவார் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அஷ்டாங்க யோகத்தை வந்து பகவான் சொல்றாரு. வெற்றி அடையாத யோகியின் கதி. இப்போ யோகத்துல எல்லாம் நம்ம போறோம், இதெல்லாம் இவ்வளவு சொல்றாங்க, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம். சரி ட்ரை பண்ணி பார்ப்பேன், ஆனா இதெல்லாம் நான் பண்ணிட்டு கடைசியில ஃபெயிலியர் ஆனா நான் எல்லாத்தையும் விட்டு கோட்டை விட்டதாயிடுமே அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அப்ப வெற்றி அடையாத யோகியின் ரிசல்ட் என்ன, கதி என்னன்னு சொல்லி 37-45 சொல்றாரு. அதுல இந்த யோகி எல்லாம் எவ்வளவு யோகிகள் இருக்கும். அஷ்டாங்க யோகி, கர்ம யோகி, ஞான யோகி, பக்தி யோகி எல்லாமே இருக்கும். அதுல மிக உயர்ந்த யோகி யாருன்னு பகவான் சொல்றாரு. அப்போ அவருடைய கன்க்ளூஷன் யாரும் அவருடைய கண்பார் அவருடைய திருஷ்டியில யாரும் மிக உயர்ந்த யோகின்னு சொல்லி அந்த 6வது அத்தியாயத்துல சொல்றாரு. ஸோ ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இதோட செக்ஷன். உங்களோட பொண்ணான நேரத்தை கொடுத்து இந்த பகவத்கீதை பகவானுடைய வாணியை கேட்கணும்னு சொல்லி உங்களுடைய நேரத்தை கொடுத்து இங்க வந்ததுக்கு மிகவும் நன்றி. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தேகங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த சாப்டர்ல இருந்து ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இப்போ வந்து கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல வந்து நம்ம இந்த தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு நம்ம பௌதிகத்துல வந்து பற்றின்றி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா பிரபுஜி? அதுல பற்றின்றி இருக்கணும்ன்ற போது அப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ம இதுல எப்படி பிரபுஜி நம்ம இது பண்றது? அட்லீஸ்ட் வந்து ஜென்ஸுக்காவது வந்து இந்த 4 இது கொடுத்துருக்காங்க, பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வனப்பிரஸ்தர், சன்னியாசின்ற இது வந்திருக்கு. ஸோ லேடிஸ் வந்து இது எப்படி இது பண்றது? குந்தி தேவி கூட வந்து அவங்களோட பிரேயர்ஸ்ல திருடம் பாண்டுஷு விரீஷ்ணிஷு அப்படின்னு ஒரு அவங்களுமே எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு இத கட் பண்ணுங்க, பாண்டவர்கள் இது கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்க பிரேயர்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ நம்ம இதுல எப்படி வந்து பாக்குறது?
ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுதான் மாதாஜி. அதாவது மினிமம் எதுலயுமே வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல சொல்றாரு. அதிகமாக உண்ணக்கூடாது, அதிகமாக உறங்கக்கூடாது. எல்லாமே பேலன்ஸா இருக்கணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமா எதுலயும் போகக்கூடாது. இப்ப எக்ஸ்ட்ரீமா போறது வந்து அட்டாச்மெண்ட். எக்ஸ்ட்ரீமா போறது அட்டாச்மெண்ட். அப்போ முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த 2 வார்த்தைகள் இருக்கு. அட்டாச்மெண்ட் அண்ட் அஃபெக்ஷன் 2 இருக்கு. இயற்கையா நமக்கெல்லாம் பாசம்ன்றது எல்லாருக்கும் மனிதருக்கு உண்டு. மிருகங்களுக்கு கூட பாசம் உண்டு. இப்போ நாய்க்குட்டி கூட பாத்தீங்கன்னா, ஒரு குட்டிக்கு பாசம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த பாசத்த வந்து பகவான் வந்து தடுக்கல. ஏன்னா இயற்கையா அந்த மனதுல இருந்து எழறது ஆத்மா மூலமா வர்றது அந்த பாசம். ஆனா பற்றுதல்ன்றது அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா என்ன சொல்றதுன்னா, கடவுளை மறந்து இவங்க தான் எனக்கு எல்லாமே, இவங்க தான் எனக்கு கடவுள் அப்படின்ற அளவு கொண்டு போறது தவறு. இவங்கெல்லாம் வந்து கடவுளுடைய அம்சங்கள் பார்த்து அத சொன்ன மாதிரி மைண்ட் செட். நம்மளுடைய பார்க்கிற திருஷ்டியில தான் இருக்கு மாதாஜி. எப்படின்னா சொல்றது ஈஸி. ஆனா ஃபாலோ பண்றது படிப்படியா தான் பண்ண முடியும். ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. மைண்ட் செட்ல இருக்கு. மைண்ட் செட் எப்படின்னா, பகவானுடைய எல்லாமே சம்பந்தப்படுத்தி பார்த்தா தவறு ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேன். இப்ப பேசுறோம், காசிப் மாதிரி பேசுறோம், தேவையில்லாத விஷயங்களை பேசுறோம்னா அது பௌதிக விஷயங்கள். அதே பேசி வந்து பகவானோட சம்பந்தப்படுத்தி பேசுறப்ப அது ஆன்மீகமா ஆகுது. அப்ப உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே பகவான் எனக்காக கொடுத்திருக்கிறாரு. அப்படி அவங்களுக்கு நான் சேவை பண்றது மூலமா பகவானுக்கு நான் சேவை பண்றேன். அந்த எண்ணம் பகவானுக்கு இவங்க மூலமா சேவை பண்றேன்னு சொல்லி அந்த எண்ணத்தோட ஒரு செய்யறப்போ, என்னுடைய பொறுப்புல இவங்களை கொடுத்திருக்கிறாரு அப்படின்றப்போ அந்த நேச்சுரல் அஃபெக்ஷன் தவறு கிடையாது. பட் ஆனா எனக்கு இப்போ இவங்கதான் என்னுடைய இவங்கதான் எல்லாமே எனக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ, பகவான் வந்து அவுட் ஆஃப் பிக்சர்ல போயிடுறாரு. உண்மையா உங்களுக்கு கொடுத்தது பகவான். ஆனா அந்த பகவானை விலக்கிட்டு இவங்களே பகவான் ஆயிடுறப்போ, அப்போ சில டைம்ல கூட சாமியார்கள்லாம் சில இதெல்லாம் போதனைகள்லாம் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கடவுளை பத்தி எல்லாம் பேசுவாங்க. நல்ல விஷயம். அங்க போவோம், கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் எங்க போட்டோவை நீங்க உங்க வீட்டுல வைங்கன்னுவாங்க. அவங்க வைப்போம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நீ எந்த சாமியும் கும்பிட வேணாம், இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போட்டோ பெருசா வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆச்சு, இவங்க உள்ளுக்குள்ள இப்படி பூந்து கடவுளே வெளியில தள்ளிட்டாங்க. நம்மளுடைய பந்தங்கள் கடவுளையே பகவானையே மறக்கடிக்குன்ற மாதிரி இருந்தா அது அட்டாச்மெண்ட். ஆனா நம்ம அந்த இதை எப்படி பண்றோம்னா, பகவானுடைய சம்மந்தப்படுத்தி நம்ம பார்த்து அந்த சேவையை வந்து பகவானுக்கு அவங்க மூலமா செய்யறதா நினைச்சு அப்படி பண்றது வந்து நேச்சுரல் அஃபெக்ஷன். அது வந்து தவறு கிடையாது. முக்கியமா ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இது வந்து எதுவுமே தவறு கிடையாது. ஏன்னா ஆன்மீகத்துல நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பெரும்பாலான பகுதி வந்து பகவானுக்கு நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணி பண்றதுனால பகவானுக்கு தெரியும். அதுல வந்து எந்த தவறும் கிடையாது. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம எடுத்துக்கணும். அப்ப பாடி அந்த இப்ப நம்மளுடைய அட்டாச்மெண்ட் வந்து பாடி ரிலேட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடல் சம்பந்தப்பட்ட அட்டாச்மெண்ட். என்னுடைய பிள்ளைகள், என்னுடையது. அப்ப நம்ம என்ன சொன்னோம், போக்தாராம் இதர்தான் சர்வலோக மகேஸ்வரன். இவர்கள் எல்லாம் கிருஷ்ணருடையவர்கள். அப்போ என்னுடையதுன்றது சரீரத்தை சம்பந்தப்பட்டு, ஆத்மா சம்பந்தப்படுத்தி பாருங்க. இவங்கெல்லாம் யாரு? நம்ம கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரு? சரீரம் தான் நம்மளுடைய சம்பந்தப்பட்டது. ஆத்மா பகவானுடைய விஸ்தாரம். மமைவம்சோ ஜீவலோகே ஜீவபூதா சனாதன. எல்லாரும் என்னுடைய அம்சங்கள் தான். இப்ப இவங்க கிருஷ்ணருடைய அம்சம். என்னுடைய பிள்ளை கிருஷ்ணருடைய அம்சம். என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி கிருஷ்ணருடைய அம்சம். இதை நம்ம திருப்பி நம்ம மைண்ட்ல கொண்டு வரது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் கிடையாது. நம்ம தினந்தோறும் பகவத்கீதையை படிக்கிறோம்னா இந்த மைண்ட் செட் கொஞ்ச நாள்ல வந்துடும். இப்போ அவங்கள வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிறோம். பகவான் வந்து நல்லா தான் பார்த்துக்க சொல்றாரு, நல்லா தான் சிறப்பு சொல்றாரு. ஆனா அந்த பகவானுடைய சிந்தனையோட பண்ணணும். அப்போ அந்த அட்டாச்மெண்ட் போய் அந்த பற்று நமக்கு போயிடும். ஏன்னா பகவானுடைய சொத்து அவர் என்ன ஒண்ணும் பண்ணுவார். இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் டேப் ரிகார்டர் கொடுத்துருக்காரு, டேப் ரிகார்டர் சொல்ற, இப்ப ஏதோ கொடுத்துருக்காரு பாத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் அதை வாங்கி அவர் என்ன ஒண்ணும் பண்ணுவாரு. அப்ப நம்ம வந்து சப்போஸ் அதை வாங்கிட்டு அவர் தூக்கி போடுறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவர்கிட்ட கோவப்பட முடியாது. ஏன்னா அவருடைய பொருள் என்ன ஒண்ணும் பண்ணுவார். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே பகவான் தான் ஓனர்னப்போ, சில விஷயங்கள் நெகட்டிவா நடக்கிறப்ப இது பகவானுக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி அவர் மேல கோவப்பட மாட்டோம். பகவான் இல்லாம பாக்குறப்ப பகவான் மேல கோவம், ஏன் இவர் இதெல்லாம் நமக்கு பண்றாரு, என்னுடைய இதுக்கு ஏன் நடந்தது, என்னுடைய இதுன்னு வரப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட்டாச்மெண்ட் வரும். பகவானோட இதுன்றப்ப அஃபெக்ஷன் இருக்கும். பட் எல்லாமே பகவான் சம்மந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது டோட்டல் ஷிஃப்ட் இந்த மைண்ட் தான். வெளிப்புறத்துல நீங்க வந்து பேசுறது, சிரிக்கிறது, பழகிறதுன்னு எதுவுமே தடுக்கல பகவான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்மீகம்ன்றது மைண்ட்ல உள்ள நேச்சர். அதே அஃபெக்ஷன் நீங்க வச்சுக்கலாம் ஃபேமிலியோட. பட் பகவானுடைய சொத்துன்றதை வச்சு நீங்க பாத்து, ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட ஒரு பொருளை கொடுத்து
இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் திருப்பி வந்து கேட்கறப்ப கொடுங்கன்றப்ப நீங்க எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்க. அவங்க வெக்கேஷன் போறாங்க, சில பேர் செடியை கொடுத்துட்டு போறாங்க, சில பேர் இதை கொடுத்து அவங்க வர வரைக்கும் ஐயோ அவங்க வந்தா பார்த்து கேட்பாங்க, நான் நல்லபடியா கொடுக்கணும், நம்ம எவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்த்துப்போம். அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும் அவங்க எல்லாரும் உங்களுடைய குடும்பத்தினர். பகவான் எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே பிரபுஜி, தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப ப்ராக்டிக்கலான கேள்வி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சொல்றது ஈஸி, அது ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணி அந்த கரெக்டா பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸோட ட்ரையாவும் இருக்க முடியாது. நம்மளோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு அவங்கள்ட்ட அன்பு கொடுக்கணும். நம்மளுடைய மனிதனுடைய இதுவே வந்து அன்பு கொடுத்து அன்பு வாங்குறதா. பட் அந்த அன்பு கொடுக்குறோன்ற இதுல வந்து இங்கேயே எல்லாத்தையும் கொடுத்து பகவானுக்கு ஒண்ணு இல்லாம பண்றதுதான் பகவான் வந்து சந்தோஷம், அவருக்கு அது வந்து திருப்தி கிடையாது. ஓகே பிரபுஜி. அதே மாதிரி இந்த ஆத்மா வந்து முக்குணங்களையும் கட்டுப்படுத்தி முன்னேறணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ அந்த முக்குணத்துல வந்து சத்வகுணம், ரஜோகுணம், தமஸ் குணம் வருது. சோ நம்ம வந்து சத்வ குணத்துல போறதுக்காக தான் நம்ம வந்து அந்த குணத்தை அடையணும்னு தான் நம்ம வந்து போராடுறோம். சோ அந்த சத்வ குணத்தையும் நம்ம வந்து இது பண்ணிடணுமா, இல்லன்னா வந்து அது எப்படி பிரபுஜி? நல்ல கேள்வி மாதாஜி. ஏன்னா சத்துவகுணம் வந்து என்ன, சத்துவகுணம் ரொம்ப ஏற்றமுடைய குணம். அமைதி, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு எல்லாம் சத்துவகுணத்துல நிறைய இருக்கு. சத்துவகுணம் தான் ஆன்மீகத்துக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய குணம். ஃபவுண்டேஷன் சொல்லலாம். ஒரு பில்டிங்கை கட்டணும்னா ஃபவுண்டேஷன் மாதிரி சத்துவகுணம் இருந்தால் தான் ஆன்மீக வாழ்க்கையுள்ள நுழைய முடியும். பிரபுபாதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, நீங்க பிஎல் படிக்கணும், லா படிக்கணும்னா பிஏ டிகிரி படிச்சாதான் படிக்க முடியும். டிகிரி இல்லாம லா எடுக்க முடியாது. இப்ப சத்துவகுணத்துக்கு வராம நம்ம வந்து ஆன்மீகத்தை எடுக்க முடியாது. ஆனா அந்த சத்துவகுணமும் நம்மளை பந்தப்படுத்தும். ஏன்னா முக்குணங்களும் பந்தப்படுத்தும். இந்த பௌதிக உலகத்துல சத்துவகுணம் எப்படி பந்தப்படுத்தணும்னா, நம்ம இந்த ஒழுக்கமா வாழறதுனால நமக்கு ஒரு அமைதியும் ஆனந்தமும் வாழ்க்கையில கிடைக்கிறதுனால இந்த பௌதிக வாழ்க்கையில ஒரு நாட்டம் வர ஆரம்பிச்சு. பரவாயில்லையே, நம்ம எல்லாமே நல்ல ஒரு கல்ச்சர்டா பண்றோம், ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் ஃபாலோ பண்றோம், நம்ம லைஃப் நல்லா போகுது, நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்துல நம்ம ஆரோக்கியம் எல்லாம் இருக்கிறப்போ இந்த வாழ்க்கையே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட போகணுன்றது ஏக்கம் குறைஞ்சிடும். அவங்களை என்ன பண்ணும், அந்த சத்துவகுணம் இங்கே பந்தப்படுத்தி வைக்கும். எப்படி பந்தப்படுத்தி வைக்கும்னா, அந்த சந்தோஷம்ன்ற செயினை கொடுத்து பந்தப்படுத்தி அப்படின்னு சொல்லி 16வது சாப்டர்ல 17வது சாப்டர்ல கிளியரா 14வது சாப்டர்ல சொல்ற அந்த முக்குணங்களின் இயற்கை பத்தி சத்துவகுணம் எப்படி பந்தப்படுத்தும், ரஜோகுணம் எப்படி பந்தப்படுத்தும், தமோகுணம். அப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாங்கன்னா, சத்துவகுணம்னா உங்களை தங்க சங்கிலியால கட்டப்பட்டிருக்கீங்க, தமோகுணம்னா உங்களை இரும்பு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கீங்க. ஆக மொத்தம் பந்தப்பட்டிருக்கும், சந்தோஷத்தினால பந்தப்பட்டிருக்கும், தமோகுணத்துல துக்கத்தால பந்தப்பட்டிருக்கும். ஆனா அந்த பகவான் மேல உள்ள இந்த ஏக்கம் வரும். ஏக்கம் எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு லவ்வர் பார்த்தாங்கன்னா அந்த லவ்வர் அதர் இது பாட்டு பையன்னா பையன் அந்த பொண்ணு மேல ஏக்கம், அந்த பொண்ணுனா பையன் மேல ஏக்கம், அந்த ஒரு ஏக்கம் பகவான் மேல வரணும். சத்துவகுணத்துல என்ன ஆகும்னா, அந்த எல்லாம் நம்ம நல்லா ஃபாலோ பண்றோம், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு திருப்தியோட இருப்பாங்க. அதனால அவங்க பகவான் மேல இன்னும் படிப்படியா அந்த முயற்சிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாது. சோ இது என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போவோம் ஆன்மீகத்துல, பட் கொண்டு போவாது. சத்துவகுணம்ன்றது ரன்வே மாதிரி, அப்படி ஃபிளைட் அப்படியே ரன்வேல போகுது, ரன்வே இல்லாம ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகாது. அந்த ரன்வேல அப்படியே அந்த சத்துவகுணத்திலே போயிட்டு அந்த சத்துவகுணத்தையும் எடுத்துட்டு அதுக்கு மேல நீங்க டேக் ஆஃப் ஆகும். சத்துவ அது பேர் சுத்த சத்துவான்னு பேர். ஆனா இனிஷியல் ஆன்மீகத்துக்கு சத்துவகுணம் ரொம்ப தேவை. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சத்துவகுணத்துல இருந்து நீங்க மேல போய் அந்த சுத்த சத்துவத்துக்கு போகணும். அதுதான் ஆன்மீகத்தோடைய முடிவு, பக்குவம். அப்ப ஃபிளைட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி டேக் ஆஃப் ரன்வேல ரொம்ப தூரம் போகுது பாருங்க, அது சத்துவகுணம். அதுக்கப்புறம் அந்த அப்படியே போயிட்டு ஃபிளைட்டோட இலக்கு என்ன, பறக்கணும், அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்மளுடைய இலக்கு பகவானுடைய தாமத்துக்கு போகணும்னா அந்த சத்துவகுணத்துல இருந்து மேலோங்கி அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி சுத்த சத்துவத்துக்கு போகணும். அதுக்கு பக்தி மூலமா தான் போகும். கிராஜுவலா வரும். கிராஜுவலா நம்ம ஒரு இந்த பிறவிலே வரலாம், இல்ல 2-3 பிறவிகள் கழிச்சு வரலாம். அந்த சுத்த சத்துவம் நம்மளுடைய மைண்ட் செட் எந்த அளவுக்கு ரெடியா இருக்குன்றதை பொறுத்து தான் இது எல்லாமே. சில பேருக்கு உடனடியா வரலாம், சில பேர் பாத்தீங்கன்னா கோயில்ல பிரம்மச்சாரி ஆயிடுறாங்க காலேஜ் முடிச்சுட்டு. எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் வர்றது இல்லையா உடனே. சில பேருக்கு 60 வயசுல வருது, சில பேருக்கு 70 வயசுல வருது, சில பேருக்கு 90 வயசாயும் வர்றது இல்லை, சில பேருக்கு 4 பிறவிகள் கழிச்சு வரலாம். ஸோ இது வந்து கிராஜுவலா படிப்படியான முன்னேற்றம். சில பேருக்கு குயிக்கா அவங்களுடைய இதுபடி வரும், சில பேருக்கு கொஞ்சம் வெளியா வரும். பட் ஆனா எல்லாமே மனது சம்பந்தப்பட்ட விஷயம், பகவானோட சம்பந்தப்படுத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்மீகம் தான். அது குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிடுற உணவா இருந்தாலும் சரி, எல்லாமே பகவானோட கனெக்ட் பண்ணா யோகா, பகவானோட டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா போகா. போகானா என்ஜாய்மெண்ட், யோகானா யூனியன். ஸோ கனெக்டிங் வித் கிருஷ்ணா இஸ் யோகா, டிஸ்கனெக்டிங் வித் கிருஷ்ணா இஸ் போகா, என்ஜாய்மெண்ட். ஒண்ணு பந்தப்படுத்தும், ஒண்ணு உங்களை முக்தி அடைய வைக்கும். ஹரே கிருஷ்ணா.
கிளியரா மாதாஜி? ஓகே பிரபு. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி பிரபுஜி, இந்த சமதிருஷ்டின்னு ஒண்ணு, நாம எல்லாரையும் வந்து எல்லாருக்குள்ளயும் அந்த பரமாத்மாவை பார்க்கணும். யானை, நாய், நாயை தின்பவன் எல்லாத்துக்குள்ளயும் அந்த பரமாத்மாவை ஆத்மா பார்க்கணும். ஆத்மான் So, பரமாத்மா. அந்த நம்மளோட எனிமீஸ், நம்ம வந்து எனிமீஸ எப்படி பார்க்கிறது? அவங்களும் கிருஷ்ணர் வந்து நண்பர்கள் விரோதிகள்னு சொல்லல, எல்லாரையும் அந்த, அதாவது நீங்க அதான் பௌதிகமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில அவங்க மனதை பார்ப்பீங்க. சரீரத்தை பார்த்தா டிஃபரன்ஷியேட் பண்றோம் மாதாஜி. எப்படி சரீரத்தை பார்த்தா, ஓ இவங்க குள்ளமா இருக்கிறாங்க, இவங்க கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, இவங்க வந்து இதுவா இந்த மாதிரி ஃபேரா இல்ல அப்படின்ற மாதிரி பாக்குறோம் சரீரத்தை. அதே மாதிரிதான் மனதையும் பாக்குறீங்க. கோபப்படுறாரு விரோதினா அவர் எப்படி விரோதி? உங்களுக்கு அவருடைய மனது நல்லா கட்டுப்பாடுல இல்லைன்னா, அப்ப நீங்க ஆத்மாவை பார்க்காம அவருடைய மனதை பாக்குறீங்க. அப்படின்னா ஆன்மீக திருஷ்டி கிடையாது. ஆன்மீக திருஷ்டினா ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும். எப்படி அர்ஜுனர்கிட்ட கேட்டாங்க இல்லையா, நீ வில்லு விடுற என்ன பாக்குறேன்னா, மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க நாங்க இலைய பார்த்தோம், கிளைய பார்த்தோம், பூவை பார்த்தோம், கிளிய பார்த்தோம் நாங்க. ஆனா அர்ஜுனர் சொன்னா நான் எதையுமே பார்க்கல, அந்த கண்ணை மட்டும்தான் தெரியுது. பறவை தெரியுதா அவனுக்கு? தெரியல பறவைன்ட்ட. நீ தான் கரெக்ட், நீ அம்ப விடுன்னு சொன்னாரு கரெக்டா அவருடைய குரு துரோணாச்சாரி. அந்த மாதிரி உடம்ப பார்த்தாலும் அது ஒரு வகையான கோணம். உடம்ப மட்டும் பார்ப்பாங்க சில பேர். ஐயோ இவங்க வந்து நல்லா ஃபேரா இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, அது உடல் அளவு பாக்குறது. சில பேர் மனதளவு பார்ப்பாங்க, இவங்க ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, இவங்க அப்பா ரொம்ப எரிஞ்சு விழுறாங்க, அது மனதை பாக்குறது, எமோஷன்ஸ். சில பேர் புத்தியை பார்ப்பாங்க, இன்டெலிஜென்ஸ். ஓ அவங்க நல்லா பயங்கர இன்டெலிஜென்ட்டா ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க அப்படின்னு பாக்குறது. ஐயோ இவங்களுக்கு புத்தி கம்மியா இருக்கு அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஒரு கண்ணோட்டம், டிஸ்ட்ராக்டட் பார்வை, பௌதிக பார்வை. ஆன்மீக பார்வைனா, நான் உடலை பார்க்க மாட்டேன், நான் அவங்களுடைய மனதை பார்க்க மாட்டேன், அவங்களுடைய புத்தியை பார்க்க மாட்டேன், அவங்க வந்து ஒரு ஆத்மா. ஆனா அதே சமயத்துல விரோதி கிட்ட போய் உறவாடணும்னு பகவான் சொல்லல, அங்க நீங்க விலகி இருக்கலாம். பட் அது ஏன் கர்த்தர் சொன்னாரு, ஒரு கண்ணத்தில் அறிந்தால் இன்னொரு கண்ணத்தை ஏன் காட்டுன்னு சொன்னாரு? கோவப்பட்டு அறையணும்னு தானே சொல்லணும் பௌதிகவாதியா. ஆன்மீகத்துல அப்படிதான் பார்வை. ஆனா ஒதுங்கி இருக்கலாம். இப்ப எனக்கு இவங்க கூட ஒத்து வரலன்னா அவங்ககிட்ட ஒதுங்கி இருக்கலாம். வச்சு அவங்களே நிந்தனை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அகைன்ஸ்டா பிளாட் பண்ணி ஏதாவது தவறா சொல்லக்கூடாது. ஏன்? அவங்க மனதை பார்த்து எனக்கு பிடிக்கல அவங்களுடைய. சோ அவங்களும் ஆத்மாவுடைய அம்சம், அவங்களுடைய கர்ம வினை, அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இல்ல அவங்களுடைய மனது அந்த மாதிரி இருக்கு. சோ ஆனாலும் அவங்களும் கிருஷ்ணருடைய பிள்ளைதான் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. பிரபுபாதர் ஒரு வாட்டி லெக்சர் கொடுக்குறப்போ ஒருத்தர் எழுந்து கண்ணாபின்னா இருந்தாரு, சாமி என்ன நீங்க எல்லாம் என்ன வளர்றீங்க, என்ன பண்றீங்க, நீங்க வந்து சொல்றது எல்லாமே தப்பு, கரெக்டு கிடையாது. பிரபுபாதர் அவ்வளோ இதுக்கும் கம்முனே இருந்தார். அப்போ பிரபுபாதர் சிஷ்யர் கேட்டாங்க, பிரபுபாதர் நீ உங்களுக்கு இருக்கிற ஞானத்துக்கு நீங்க அவர் லெஃப்ட் ரைட் விட்டுருக்கலாமே. அவர் சொன்னார், பிரபுபாதர் சொன்னாரு இந்த கனடால மான்ட்ரியல்ல நடந்த லெக்சர்ல, நான் மேபி முன் ஜென்மத்தை ஏதாவது பண்ணிருக்கலாம், அவனை திட்டிருக்கலாம், அவன் இந்த கணக்கை என்கிட்ட திருப்பி தீர்த்துக்கிறான், இந்த கணக்கு இதோட தீர்ந்து போச்சு, ஸோ நான் ஏன் அவன் மேல கோவப்படும் அப்படின்ற மாதிரி பதில் சொன்னாருன்னு சொல்லி சிஷியர்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நடந்த விஷயம். ஸோ ஆன்மீக ரீதியா பார்க்க போனீங்கன்னா நம்மளுக்கு பகவான் புத்தி கொடுத்துருக்காரு. அந்த புத்தி மூலமா இவங்க இன்னார் நல்லவங்க இன்னார் கெட்டவங்க உங்களால சென்ஸ் பண்ண முடியுது. சென்ஸ் பண்ண முடிஞ்ச உடனே அவங்க கிட்ட இருந்து துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி தூரம் இருக்கலாம். பட் நிந்தனை பண்ணக்கூடாது. அவங்கள டார்கெட் பண்ணி தவறா அவங்களுக்கு ஏதாவது செயல்கள் செய்யறதோ, அந்த அவங்கள பத்தியான எண்ணங்கள் நேர அவங்கள பத்தியே திங்கிங், பகவானை பத்தி யோசிக்காம அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் பந்தப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் மறக்கிறதுக்கு, மறந்து அதுல இருந்து விலகிறதுக்கு நம்ம மைண்டை மறுபடியும் பயிற்சிக்கணும். பகவானுடைய சிந்தனைகள் நிறைய வர வர இந்த சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு கண்டாமினேட்டட் லிக்விட் உள்ள தண்ணி உள்ள நிறைய நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்புறம் வெள்ளையாயிடும் தண்ணி. இதெல்லாம் அந்த வெளியில எல்லாம் போயிடும் இம்பியூரிட்டிஸ். அந்த மாதிரி நம்ம பகவானுடைய சிந்தனை கூட்ட 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 என்ன ஆகும்னா, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எதெல்லாம் பெரிய உபாதைகளா இருக்கோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மனதை விட்டு போயிடும் மாதாஜி. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச பதில். புரிஞ்சுதா மாதாஜி? அது நான் சொன்ன எக்ஸாம்பிள். ஓகே பிரபுஜி. நல்ல கேள்விதான் மாதாஜி, கேள்விதான் அது. இந்த செய்யும் தொழிலே தெய்வம்ன்றதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க பிரபுஜி. அது வந்து பொதுவா வந்து இந்த ஏத்திஸ்ட் தான் வந்து நீ பூஜை அது இதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம செய்யறதே செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் உண்மையான டெஃபினேஷன் வந்து உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. தொடர்ந்து நீங்க எல்லாரும் இந்த வகுப்புல கலந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த நான் போடுற அந்த ரைட் அப் மேபி பெருசா இருந்ததுன்னா, அந்த பகவத்கீதா அந்த ஒரு சாப்டரை போடுறோம், பிரபுபாதர் பர்போட், அது கேட்க கஷ்டமா இருந்தாலும் ஆடியோ வந்து அட்லீஸ்ட் கேளுங்க. எல்லா ஸ்லோகமும் என்ன அர்த்தம் சொல்லி மொத்தமே 15-20 நிமிஷம் தான் இருக்கும். அந்த இன்னைக்கு இந்த 5வது சாப்டர் பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல கேட்கலாம். நீங்க ஒரு ஹெட்செட் போட்டு கூட கேட்கலாம், ஏதாவது வேலை செய்யறப்ப கூட கேட்கலாம். ஆனா கேட்கறது அவ்வளவு நல்லது.
வெறும் அந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தோடைய தமிழ மொழிபெயர்ப்பு, இந்த 29 ஸ்லோகமும் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ஆடியோ வந்து மறக்காம கேளுங்க கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு நம்ம சொல்றதை வந்து இது கனெக்ட் பண்ண முடியும், கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்லோகமா இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றது இல்லை, அதனால தான் சொல்றேன். ஸோ அதை நீங்க கேளுங்க. உங்களுடைய பங்கேற்புக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க கேட்குற கேள்வினால உங்களுக்கு மட்டும் பயன் இல்லை, இங்க அட்டன் பண்ற எல்லாருக்குமே பயன். நாளைக்கு இது எல்லாருக்குமே, இது கேட்கறவங்க எல்லாருக்குமே இது கிளாரிட்டி கிடைக்கும். அதனால கேள்வி கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வாரம் மீண்டும் நம்ம வந்து அடுத்த இதுல வந்து நம்ம 6வது சாப்டர், ரொம்ப முக்கியமான சாப்டர், நம்ம சந்திப்போம். பகவான் எல்லாவித ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினரும் கொடுக்கணும். பகவானுடைய வாணி நமக்கு புரிஞ்சு அதை ஃபாலோ பண்றதுக்கான தெம்பும் பகவான் கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய பாதங்கள்ல நம்ம சிரம் தாழ்ந்து அவரை பணிவோட அவரை பிரேயர் பண்ணி ஹரே கிருஷ்ணா 3 முறை சொல்லி இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்வோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே ஹரே. ஸோ இன்னைக்கு செஷன் இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடலாம், இல்ல நீங்க ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. Hare Krishna Prabhuji. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Prabhuji. Thank you. ஹரே கிருஷ்ணா.